ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். அனைவருக்கும் இனிய காலை உற்சாகமான நமது எம்எம்டி ட்ரேடிங் கம்பெனியின் செல்வ வணக்கம். நமது எம்எம்டி கம்பெனியானது நம் தொடங்கப்பட்டு நம் வாய்மொழியாக நிறைய பேசிக்கொண்டு வந்திருந்தோம். இடையில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில வர்றதுனால சில நேரத்துல நம்மளால காலையில வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் மீட்டிங்கை நம்ம இன்னொரு நாள் ஷிஃப்ட் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்ணும் போது அப்படியே ரெண்டு வாரம் அப்படியே தடைப்பட்டு போயிடுச்சு. 2 வாரம் அப்படியே போனோடனே பாத்தீங்கன்னா அது அப்படியே இருந்துச்சு. இடையில எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனாலையும் எனக்கு அதுவும் ஒரு பெரிய மைனஸா போயிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் சார்ட்ட பேசிட்டு சரி, ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 9 மணிக்கு நம்ம மீட்டிங் போடும்போது நிறைய கால்ஸ் வருது. ஏன்னா என்கிட்ட இந்த செல்போன் அட்டன் பண்றதுனால அந்த நேரத்துல கால்ஸையும் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இந்த எம்எம்டி கம்பெனியோடைய மீட்டிங்கும் நம்ம செல்வ சிந்தனை நிகழ்ச்சி இல்லாத அன்னைக்கு நம்ம அந்த 5 மணிக்கே இந்த நிகழ்ச்சியை நம்ம இந்த வாராந்திர கூட்டம் இல்ல 10 நாளைக்கு ஒரு அடி போற கூட்டியோ இந்த டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்லா இருக்குங்கிறதுனால தான் ஒரு டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்ம இந்த 5 மணிக்கு ஏஞ்சி பேசுறதுனால நம்மளுக்கு செல்வ சிந்தனை இல்லாதனால ஒரு டேட் ஒன்று போட்டுட்டு ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி மீட்டிங் போய் டேட்டை போட்டு நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கலாம். வந்திருந்த வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு பேசின பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து பேசலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சிவகுமார் சார், நீங்க சொல்லுங்க சார். அடுத்து என்ன? அருணகிரி சார் லைன்ல இருக்காங்களா? ஐயா உள்ளேன். ரைட் சார், ரைட் சார், ரைட். அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் சார். இனிய காலை செல்வ வணக்கம். இனிய காலை சார் லைன்ல தான் சார் இருக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். இப்ப நம்ம அந்த கம்பெனி ஆக்ட்ல நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத பேசிட்டு இருக்கோம். இதுக்கு அந்த ரெசியூம்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி, ரெண்டாவது கேஓசி கலெக்ட் பண்ண சொல்லி நம்ம திலகம்மாள்கிட்ட தான் அந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அனிமா 2-3 நாள்ல கலெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்ன மேடம், ரெடியா இருக்கீங்களா? சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நம்ம இருக்கிறவங்களுடைய ரெசியூம்ஸும் அந்த கேஓசியும் ஆதார் கார்டும் பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசி கலெக்ட் பண்ணிருக்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருச்சு. சார் பேசியிருக்கேங்க சார், அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். ரைட் மேடம், ரைட் மேடம். ஓகேங்க சார். சரி. அப்புறமேலுக்கு நம்ம அடுத்த கட்டமான ஒரு நடவடிக்கைகளுக்கு சம்பந்தமா நம்ம அருணகிரி சார் சில வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா ஏதாச்சும் கூடுதல் தகவல் அருணகிரி சார் நீங்க பேசுங்க சார். சார், அதான் அந்த கம்பெனிஸ் இல்லைன்னா ட்ரேடிங்ல எத்தனை வகையான இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலுமதனையும் நானும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். சில இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காரு. தொடர்ந்து அதை பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சார். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். வியாபாரங்கள் எத்தனை வகையில பண்ணலாம், என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த விஷயங்கள் ஒரு மணி நேரம் நாங்க தனியா பேசினோம். சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம ட்ரைனிங் கம்பெனியா தான் சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ட்ரைனிங் கம்பெனி தான். பட் யாருக்கெல்லாம் பண்ண போறோம்ன்றது என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்றத ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க முன்னாடி. வேலுமதன் ஐயா கரெக்ட் தானே? கரெக்ட் சார். சார் லாஸ்ட் மீட்டிங்ல என்ன சொன்னா, அசோக் சார் என்னென்ன கைண்ட் ஆஃப் இதான் பிசினஸ் இருக்கு, ஸ்மால் மீடியம் இந்த வாரியா தனித்தனி எடுக்க சொல்லியிருந்தாரு. அதுபடி கொஞ்சம் எழுதி வச்சிருக்கோம். ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு அதில் செக்டார் பிரிக்க சொல்லியிருந்தாரு. ஃபுட் செக்டார் ஒன்று, சர்வீஸ் செக்டார் ஒன்று, ஆட்டோமொபைல் செக்டார் ஒன்று, இந்த மாதிரி பிரிக்க சொன்னார்.
அந்த வேலைகள் பண்ணணும். இப்போ எழுதிட்டேன், மொத்தமா எழுதி வச்சிருக்கோம். ஸோ செக்டார் வைஸ் பிரிச்சிருவோம், பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்றதுன்றத பார்க்கலாம் சார். நம்ம வந்து மென்டாரிங் தான். ஆனா வந்து எஸ்எம்ஐஸ், குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்கள், அதுக்கப்புறம் கார்பரேட் பெருமுதலாளிகள், அப்புறம் வந்து சர்வீஸ் செக்டாரு, ஃபுட் செக்டாரு, மேனுஃபேக்சரிங் செக்டாரு, சப்ளை செயின், அந்த மாதிரி வந்து டோட்டலா மொத்தமா தொகுத்து இருக்கு. அதை பிரிச்சு இது பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இப்ப நம்ம வந்து இந்த எம்எம்டி கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து நலிந்த தொழிலை எடுத்து தான் நம்ம வந்து அதை சிறப்பாக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் போடுற மாதிரி வந்து ஒரு வீடியோவோ ஒரு போஸ்டரோ ரெடி பண்ணும் சார். இப்ப நம்ம இதுல யார் சார் போஸ்டரோ வீடியோ ரெடி பண்ணா? ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் இருந்தா கூட ஓகே தான். நம்ம எம்எம்டி கம்பெனின்னு போட்டு இந்த மாதிரி, ஏன்னா இன்னைக்கு பிஎன்ஏன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க பிசினஸ்ல, ஜேகாம்னு கொண்டு வந்துட்டாங்க. இது ரெண்டுமே வந்து பிசினஸ் வளர்க்கறதுக்கு, வளர்க்குறவங்க இன்னும் வளர்றதுக்காக உள்ள ஒரு விஷயமா இருக்கு. கனெக்ட் பண்ணி அதுல உள்ளவங்களே அதை தான் பிசினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பார்த்தாலும் சரி, நலிந்த பிசினஸ்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு கட்டமைப்பு அமைக்க போறோம், இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வைஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணா கூட போதும். போஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுல நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து ஃபேஸ்புக்ல, ஸ்டேட்டஸ்ல, வேற வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த ப்ரொமோஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து இதுல எப்படி பண்ணணும்னா கூடுமான வரைக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு நம்பர் ஒன்று போட்டுக்கிட்டு அவங்கவுங்களும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணாதான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நல்லா பேசுற பிறகு அப்புறம் வந்து நம்ம முக்கியமான இருக்கிறவங்க யார் நம்ம கனெக்ட் பண்ணி பேசணுங்கிறத பிளான் பண்ணலாம் சார். ஸோ இதோட நம்ம வந்து அந்த கேஓசி ரெடி பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் ஒன்று ரெடி பண்றதுக்கு யாரு வேணாலும் ரெடி பண்ணலாம். அது எப்படி மேட்ரு தான் நல்லா இருக்குங்கிறது நம்ம வைப்ரன்ஸ் சார் சொன்னாங்கன்னா அது ஒரு மேட்டரா நம்ம வந்து அதை நம்ம வந்து இப்ப நம்ம வந்து அந்த போஸ்டர் வந்து ப்ரமோட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு இப்போ நம்ம போஸ்டரை வந்து ஷேர் பண்ணா 10ல 2 பேராச்சும் நம்மகிட்ட பேசுவாங்க. அது அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு தொடர்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இது சம்பந்தமா அசோக்குமார் சார் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் அருணாகி பேசுறேன். நீங்க அது இப்ப சொன்னீங்க இல்லையா, ஒரு டிராப்டா இல்லைன்னா ஒரு ரஃபா நீங்க இது பண்ணும்போது அதுல இருந்து ஃபைன் டியூன் பண்றது சார் பண்ணி தருவாரு. அப்படி அதுதான் ஈஸியா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே ஒரு ரஃபா இது பண்ணி போட்டீங்கன்னா அதை வந்து சார் வந்து வாசகம் மாத்துறதோ இல்லைன்னா அதுல உள்ள எம்பளம் மாத்துறதோ அப்படி பண்ணும்போது ஈஸியா இருக்கும்னு தோணுது எனக்கு. சரி சார், சரி. போஸ்டர்ல போடுறது வந்து லாஸ்ட் வீக் ஒரு போஸ்டர் நான் கொடுத்திருந்தேன், நம்ம குரூப்ல போட்டிருந்தேன். நம்ம எம்எம்டி பேஸ் பண்ணி தான், அதுவும் அந்த கம்பெனி அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஒரு போஸ்டர் நான் கொடுத்திருந்தேன் நம்ம குரூப்ல. அது கிட்டத்தட்ட நமக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதுல நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும், ஒரு ஐடியா தான் அது. நீங்க அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்க சார். இந்த போஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது கூட நம்மளுக்குள்ள அருணகிரி சார், வேலுமதன் சார், திலகம்மாள் சார் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு ஐடியாவா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி குரூப்லயே போடுங்க. அது எப்படி மேட்ரு போடலாம்னு சொல்லி குரூப்லயே போட்டினா கூட அதை ஃபைன் டியூன் பண்ணி கூட நம்ம ஒரு ஐடியா கிடைச்சிடலாம். அது திரும்ப ரீபோஸ்ட் பண்ணுங்க குரூப்ல. அதை பார்த்துட்டு நம்மளோட கருத்தை அதுல சொல்றோம், குரூப்லயே சொல்றோம். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து அதை ஒரு பண்ணலாம். பண்ணும்போது ஃபைன் டியூன் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பண்ணிக்கலாம். ரைட் சார். அந்த ஒர்க்கை வந்து நம்ம இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். எப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு ஐடியாவை போடுங்க. அது நம்ம அதை வந்து கடைசியா ஒரு ஃபைன் டியூன் சாரே போட்டாங்க. சார் இமேஜ் போட்டிருக்காங்க குரூப்ல, பாருங்க. சரிங்க சார். சார் சிவபாலன் சார், சொல்லுங்க சார். இப்ப லாஸ்ட் மீட்டிங்ல நம்ம பேசின மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, எக்ஸாம்பிள் வந்து இப்ப ப்ரொமோஷன் கிரியேஷன் ஒன்று சொல்றீங்க, கேஒய்சி கலெக்ஷன் ஒன்று இருக்கு, கம்பெனிஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும், 3வது ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி முதல்ல ஆக்டிவிட்டியை லிஸ்ட் டவுன் பண்ணிடலாம் சார். ஆக்டிவிட்டியை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இந்த ஆக்டிவிட்டியை யாருக்கு ரெலவெண்ட்னு பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா அதை வந்து ஓவராலா நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி கெட் இட் டன், யாருக்கிட்ட எந்தெந்த வேலையை கொடுத்தோம் கோஆர்டினேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக்கிங்கே நல்லா இருக்கும்.
ப்ராக்ரஸும் கரெக்டாக நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும். ப்ராக்ரஸ் எவாலுவேட் பண்ணோம்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்? இப்போ கம்பெனி வந்து எப்படி பண்ண போறோம்? அன்னைக்கு பேசின மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண போறோமா? அன்ரிஜிஸ்டரா? இல்லை அந்த மாதிரி ஹவு டு கிரியேட் த கம்பெனி ப்ளஸ் ரைட் சார், ரைட் சார். 3 பாயிண்ட் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க. கம்பெனி ஃபார்மேஷன். இடையில ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அருணாங்கி பேசுறேன். சொல்லுங்க சார். திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு அமெரிக்காவோட பங்கு சந்தையில லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனியை. 10 பில்லியன் 2011 ஆரம்பிச்சு 2023 வாக்குல அதனோட மதிப்பு வந்து 10 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லியன் வந்து 100 கோடி அமெரிக்க டாலர். நம்ம ஊர் பணத்துக்கு வந்து 80 ரூபான்னா 8000 கோடி. எப்படி வந்து 10 வருஷத்துல ஒரு குக்கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த கம்பெனி வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பயன்பாட்டு மதிப்பு, அதனுடைய அந்த பொருளோட மதிப்பு, பயன்பாட்டு மதிப்பு வந்து பல மடங்கு இருக்கும்போது பொருளோட மதிப்பை காட்டிலும் பெரும்பாலான எண்ணங்கள் வந்து பொருளோட மதிப்பை பார்த்து தான் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அந்த மாதிரி ஆங்கிள் ஒர்க் பண்ணும்போது இந்த கம்பெனி மூலியமா நம்ம யாருக்கெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்து, அதாவது அசோக்குமார் ஐயா சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் நம்ம வந்து மென்டாரிங் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், அதுக்கு நம்மளோட பேஸ் தயார் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து யூஸ்வலா ஈஸியா இருக்கும். அதுதான் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்திருக்கோம். திலக மேடம் வந்து கேஒய்சி கனெக்ட் பண்றாங்க. நான் ஒரு சில டீட்டெயில் கொடுத்தேன், என்கிட்ட திரும்ப கேட்டாங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன். மேடம் சாட்டிஸ்ஃபைட் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க எல்லாம் வந்து இன்னும் கேஒய்சி கொடுக்கலன்னு ஃபீல் பண்றேன். அது கொடுத்துருங்க. அப்புறம் நானும் வேலுமதன் ஐயாவும் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நாங்க அன்னைக்கு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது சார் இந்த மாதிரிலாம் இப்போ புது கான்செப்ட் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனும் இல்லாம சர்வீஸும் இல்லாம வெறும் கான்செப்டை வச்சே வந்து பிஸ்னஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரெட் பஸ் புக்கிங் இருக்கு, அது ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். ஆப் எழுதிட்டு சர்வீஸ் ஓரியன்ட் அவ்வளவுதான். சர்வீஸ் அவ்வளவுதான். சர்வீஸ் செக்டர் இது அவ்வளவுதான். சர்வீஸ்ல வந்துரும். சோ அதான் கான்செப்ட் சர்வீஸ்ல வந்துருது. ரைட்டுங்களா? அது கோர் வந்து அதனோட ரூட் வந்து கான்செப்ட். அதை எழுதி நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அது சர்வீஸ். கரெக்டுங்களா? கான்செப்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜ் வரும்போது தான் வந்து சர்வீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து புது வகையான பிசினஸ் இருக்கு சார். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது தோணுனாலும் மற்றவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ யாரு வந்து எடுத்துக்கிட்டாங்களோ, பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் பண்ணணும்னு இல்லை. அப்படி பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்புறம் என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, இதெல்லாம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இதுல இது பண்ணியிருக்கோம், இது பண்ணல அப்படின்னு சிவபாலன் ஐயா வந்து அதை இது பண்றதுக்கு. ஏன்னா இந்த எம்எம்டி பொறுத்த அளவுக்கு சிவபாலன் ஐயா தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். அதனால வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா அந்த 10 பேர்கிட்டயும் பேசணும்ன்றது என்னோட பணிவான வேண்டுகோள் சார். நன்றி. ஓவர் டு சார். ரைட் சார். இப்போ வந்து நம்ம வந்து அந்த இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆனால் அன்னைக்கு கடைசியா ரிட்டர்ன் பண்றதை வந்து வேலுமதன் சார் சொன்ன, வேலுமதன் சார் வந்து அதை இன்ட்ரெஸ்டா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம். வேலுமதன் சார் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் திலகம்மாள் வந்து கேஓசி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன டீட்டெயில் பண்ணலாங்கிறது வந்து ஓரளவுக்கு அருணகிரி சார் கொஞ்சம் நம்ம பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து சென்னையை தலைமையிடமா கொண்டு நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நம்ம நாராயண் சார் அப்படி வந்து ஒரு சென்னையில வந்து தனியா வீடு கூட ஒன்று வச்சிருக்காரு அவரு. அந்த வீட்டை கூட நம்ம ஒரு அட்ரஸா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரா நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா நம்ம வந்து யாருக்கு பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்றதோட கூடுமான வரைக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாலும் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம எல்லாத்தையுமே இருக்கு. இப்ப என்ன மாதிரி ஒரு விஷயங்களை வந்து, ஏன்னா சில நேரத்துல சில பேர் பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஆனா அது வேற மாதிரி பிசினஸ் வந்து வேற மாதிரி மாறி பெரிய லெவல்ல நம்மளுக்கு வளர்ச்சி அடையும் வச்சுங்களேன். அதனால நம்ம பொதுவா இந்த கம்பெனிக்கு தான் பண்ண போறோம் இல்லாம சில பேர் இப்ப எழுதுவாங்க எல்லா பொருளுமே செய்யற மாதிரி, என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தீர்வு செய்யப்படுங்கிற மாதிரி அதை பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள வேலைகள் பண்ண போறோம். ஒரு 2 பேர் வேலைக்கு போகக்கூடிய நிறுவனமா இருந்தாலும் சரி, 200 பேர் பார்க்கக்கூடிய நிறுவனமா சரி,
பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, சின்ன லெவல்ல ஆரம்பிக்கப்பட்ட உற்பத்தியா இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல இருக்கிற உற்பத்தியா இருந்தாலும் சரி, அதே சமயத்துல சிறிய பள்ளியா இருந்தாலும் சரி, பெரிய பள்ளியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாலும் நீங்க அமேசானுக்கே ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட நம்ம கிளியர் பண்ற அளவுக்கு இருக்கிறோங்கிற மாதிரி தான் நம்ம அந்த நிறுவனத்தை கொண்டு போகணும். நம்ம வந்து இந்த மாதிரி நிறுவனத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஒரு வரையறுக்கிறோம் அப்படின்னா, சரி சில பேர் இது நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே நம்மகிட்ட கால் பண்ற அளவுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து மயிலாடுதுறையில ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்ல. அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கும் போது அவங்கள்ட்ட ப்ரொமோஷன் பண்றதுக்கு எந்த வழியுமே இல்லை. அவங்ககிட்ட இருந்தது 100 போஸ்டர் தான் ஆச்சு. 100 வால் போஸ்ட். அங்க பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில ஒரு நாளைக்கு வந்து 50 வால் போஸ்ட் போட்டுருவாங்க, 60 வால் போஸ்ட் நிறைய எக்கச்சக்கமா இருக்கும். வால் போஸ்ட் யாரும் படிக்கவே மாட்டாங்க. ஆனா பட் அவங்களுக்கு கிடைச்சது ஃப்ரெண்டு மூலியமா ஒரு வால் போஸ்ட் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதை வச்சு எப்படி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்போ வந்து அவங்கள்ட்ட நம்மளும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப அவங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த போஸ்டரை தலைக்கீழ ஒட்டுங்க அப்படின்னு சொன்னோம். எல்லாருமே போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட்டா ஒட்டுவாங்க. இந்த போஸ்டர் வந்து தலைக்கீழ கீழையும் மேலையும் மாத்தி ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த 100 போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அந்த 100 போஸ்டர் ஒட்டினதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்ச போன் கால் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500க்கு மேல போன் கால் வந்துச்சு. சார் உங்க போஸ்டர் தலைகீழ விட்டுட்டாங்க, உங்க போஸ்டர் தலைகீழ விட்டுட்டாங்க, தலைகீழ விட்டாங்கன்னு அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சோ நம்ம வந்து எல்லா தரப்பட்டவங்களுக்கும் நம்மளோட ப்ரொமோஷன் போகணும். நம்ம இது மாதிரி நிறுவனம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அதுக்குள்ள ஒரு வேலைகளை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த கேஓசி நடக்க போகுது. நம்ம அப்படியே ஒண்ணு பண்ண போறோம். அப்புறமேலுக்கு வந்து சம்பந்தமா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து எப்படி பண்றோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன செலவுகள் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணி அந்த செலவு எல்லாரும் எப்படி ஷேர் பண்ணிக்க போறோமா, என்ன செய்ய போறோம், இண்டிவிஜுவலா பண்ண போறோமாங்கிறத நம்ம வைப்ரன்ட் சார் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்படுத்தி நம்ம அடுத்த கட்ட வேலைகளை நம்ம முடிச்சிடலாம்னு வச்சுக்கலாம். அதிகபட்சம் நம்ம இந்த நிறுவனத்தை பதிவு பண்றதும் சரி, ப்ரமோஷன் போடுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ப்ரமோஷன் போட ஆரம்பிச்சிடலாம். பதிவு பண்றதுங்கிறது என்னோடது நாராயண சாரோட முகவரி வந்து சென்னையில் இருக்காங்க. அவரு கவர்மெண்ட் பேஸ்ட் இல்லாதனால அவர்கிட்ட அந்த ஒரு இதை நம்ம ரெடி பண்ணி செய்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது சம்பந்தமா ஏதாச்சும் கருத்துக்கள் தான் தெரிவிக்கலாம். நாராயணன் சார் ஆல்ரெடி அவரு சார் ஃபாலோ பண்ண இருக்காரு கம்பெனி. எனக்கு வந்து இப்போ என்னன்னா நீங்க போஸ்டர் போடணும்னு சொன்னா போஸ்டர் என்ன மாதிரி கண்டென்ட் உள்ள வரணும், என்ன போட்டோ வரணும் கொடுத்தா நான் வந்து அது ஒருத்தர் பேசிட்டு அவருக்கு ஃப்ரீயா இருந்தா பண்ணி தர சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் டிசைன் ஒண்ணு பண்ணிடுவோம். இப்போ வந்து செல்வந்தர் கலை சார் வந்து டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த போஸ்ட் வந்து பர்மனண்ட் ஆயிடுச்சு. என்னோட வேலை என்னன்னா அந்த டேட் மட்டும்தான் மாத்திர வேலையை வச்சிருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இங்க வைக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கம்பெனின்னு சொல்லும் போது ஒரு 4-5 ஃபார்மெட்ல இப்போ நான் ஷேர் பண்ண அந்த இதுல பாருங்க வந்து டிசைன் போட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா. இதை மாதிரி நம்ம ஒரு 4 டிசைன் ரெடி பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பிசினஸ் ட்ரைனிங்னு ஒரு இருக்கு. இப்போ ட்ரைனிங் கொடுக்கணும்னா இந்த மாதிரி அதுல என்ன கண்டென்ட்ஸ் வருது இங்க அதுக்கு ரிலேட்டட் யாரு அந்த போட்டோ. அப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஃபீல்டு வந்து ஒரு 5-6-7 ஃபீல்டுல உள்ள ஆட்கள் எக்ஸ்போர்ட் ஆட்கள் இருக்கிறோம். இப்போ அவங்கள போட்டு அதுக்கு கீழே அந்த ஃபீல்டுல என்ன ஒர்க் பண்றாங்க அது சார் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் அவங்க போட்டோ போடும்போது அவங்க நம்பரு ஒரு காமன் நம்பர் வச்சுக்கோங்க கம்பெனிக்கு. இப்படி போட்டு நம்ம ஒன்னொன்னா சார் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்லயோ இல்லை ஃபேக்ட்ரிலயோ போனா என்கொயரி வர ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு வந்து கண்டென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்தந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க கண்டென்ட் ரெடி பண்ணா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. நீங்க கண்டென்ட் ரெடி பண்ணித்தாங்க, நம்ம ஒரு டிராஃப்டா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து செய்வாரு. உங்களுக்கு தெரியும் விவேகானந்தன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. ஆனா அவரும் இப்போ டைட் பொசிஷன்ல இருப்பாரு. நம்ம கண்டென்ட் செய்வாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இதை டிசைன் பண்ணுவோம். நம்ம இப்படிதான் வரணும் அப்படின்னா அவர் அதை மாதிரி பண்ணுவாரு. டிராஃப்ட் போட்டு தருவாரு. நான் ஒரு 5-6-7 போஸ்டர் ரெடி பண்ணிக்குவோம். அதுல அப்பப்போ மாத்திரம் அந்த வேர்ட்ஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி இதுன்னா ஒரு ஜூம் வேணா கூட ஃப்ரீயா ஒரு நாள் இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடா ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வெளியில உள்ள ஆட்கள் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அது கூட நமக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கும். எல்லா ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு நாள் மீட்டிங் வச்சுட்டா வெளியே ஆட்கள் நம்ம உள்ள வரதான் நம்ம என்ன பண்றோம்னு தெரியும்.
இதுக்கு ப்ரொமோஷனுக்கு எனக்கு டீட்டெயில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணலாம். இது என்னோட கருத்து. நீங்க என்னென்ன பண்ணணும், இல்லை என்ன மாதிரி ப்ரொமோஷன் வரணும் ஒரு ஐடியா. இந்த போட்டோ வரலாம், ஒரு ஏதோ ஒன்று நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அனுப்புங்க. அதை ப்ரமோஷனா மாற்றி அவர் சொன்ன மாதிரி அடுத்த மீட்டிங் வந்து ப்ரமோஷன் போட்டு இந்த டேட்ல இந்த டயத்துல இந்த ஜூம் லிங்க் கூட அதுல உள்ள வர்ற மாதிரி. இப்ப எப்படி செல்வந்தர் கலை பயிற்சிக்கு வந்து நான் வாரம் போஸ்டர் போட்டேன். ஆனா அது நமக்கு போஸ்டிங் இது உள்ள போடுறது இல்லை. அதை நான் இனிமே அடுத்த வாரத்துல இருந்து அடுத்த 10 நாளைக்கு வரும்போது அது போடுறேன். ஏன்னா லேட்டா தர்றாரு போடல. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணி அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு பிராண்டட் கிடைக்கும். அதுக்கு ஒரு லோகோ, இப்ப ஏற்கனவே ஒரு லோகோ வச்சிருக்கேன், எம்எம்டிசின்னு ஒரு லோகோ வச்சிருக்கிறோம். அதையும் பார்த்துக்கலாம், அதையும் மாத்திக்கலாம். இப்ப நான் கூட அது பேக்ரவுண்ட் வந்து மாத்துறேன். சிவபாலன் ஐயா, நாராயண ஐயா 2 பேருக்கும் அவர் சொன்னது. இப்போ நம்ம ப்ரொமோஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம், லோகோ டிசைன் பத்தி பேசிட்டு இருக்கோம், கண்டென்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை போட்டு என்ன பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி அது தயார் நிலையில இருக்குமா? இப்ப போர்னு வரும்போது டிக்ளேர் பண்ணிட்டு தான் பண்றாங்க, இல்லைன்னா கொரில்லா போர்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எம்எம்டி கம்பெனி எந்த ஃபார்மேஷன், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமா இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணாமே செயல்பட போறோமா ஒரு அக்ரிமெண்ட்ல? அது ஒண்ணு. செகண்ட் வந்து இப்ப நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு முன்னாடி யாராவது வராங்க, அவங்களுக்கு என்ன சொல்லி தரப்போறோம், யாரு சொல்லி தரப்போறோம்? இப்ப நம்ம 10 பேரும் வந்து ஐயா விட்டா கூட நம்ம 9 பேர்ல யார் யார் என்ன டாபிக் ஹேண்டில் பண்ண போறோம்? இப்ப இந்த 9 பேரும் ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீடர்ஷிப் பத்தி ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்றாரு, இன்னொருத்தர் வந்து டீம் ஒர்க்கை பத்தி ப்ரெசென்ட் பண்றாரு, இன்னொருத்தர் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் எல்லா டாபிக் பத்தின ஐடியா இருந்தா கூட இந்த எம்எம்டின்னு போகும்போது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம வந்து பொதுவான மக்கள் வந்து பஞ்சபூதம் 5ன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம செல்வந்த பயிற்சி பெறவங்க எல்லாம் வந்து 10 மகா சக்திகள் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஒரு யூனிக்கா கத்துக்கிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்குள்ள என்ன இது வரலாம் தயார் நிலை இருக்கு. அப்போதான் வந்து ப்ரொமோட் போட்டு யாராவது ரியலி ஒருத்தர் எந்துவா வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம எடுத்து ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அருணகிரி சார், நீங்க சொல்ற கருத்து கரெக்ட் தான். இதுல என்ன இதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம நாராயண் சார் வந்து நீங்க கண்டென்ட் கொடுங்க, நான் போஸ்ட் கொடுக்குறேங்கிறாங்க. நம்ம கண்டென்ட் ரெடி பண்றதே பெரிய வேலையா இருக்கு. இன்னைக்கு இப்ப நம்ம நடக்கக்கூடிய மீட்டிங்கோட முக்கியமான சாராம்சமே இது எப்படி கண்டென்ட் இருக்கலாங்கிறது குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஐடியாவில் உள்ள இதை வந்து நீங்க குரூப்ல மெசேஜா போடுங்க. நீங்க வந்து ஒரு டைப் பண்ணி ஒரு மெசேஜா போட்டீங்கன்னா எனக்கு அந்த சூழலை புரியல. சூழலை சொல்லும் போது தான் கண்டென்ட் வரும். இப்ப நீங்க ஒரு சூழல் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு போய் கவிஞர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து வரிகளை வந்து இதுக்கும் ரிலேட் பண்ணி அதுக்கு இது வரல நடந்ததெல்லாம் இல்லாம திரும்ப வேர்டே ரிப்பீட் ஆகாம, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படி நார்மலா ஓட்டாம தலைகீழா ஓட்டுறது. இப்ப ஆம்புலன்ஸ் வந்து தலைகீழா எழுதியிருப்பாங்க, கண்ணாடியில பார்க்கும்போது நார்மலா தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சூழல் வந்தாதான் அந்த கண்டென்ட் வரும், அதை நோக்கின சிந்தனை வரும். ஆமா ஆமா. இப்ப அதனால வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே, அந்த நம்ம மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் எப்படி இந்த போஸ்ட் பண்ணலான்னு உங்க ஐடியாவுக்கு நீங்க இப்போ நான் வாய்ஸ் மெசேஜோட போடுறேன். இது எப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிற போஸ்ட் நீங்க ஒருத்தவங்க ஒரு ஐடியா பண்ணி உங்களுக்கு தோன்ற ஐடியாவை நீங்க போடுங்க. அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணும்போது நம்ம வைப்ரண்ட் அசோக்குமார் சார் வச்சு ஃபைனலைஸ் பண்ணி அது கண்டென்ட்டா ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டென்ட் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண்டென்ட் ரெடி பண்றது குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 5 நாளோ 6 நாளோ அல்ல 1 வாரமோ எடுத்துக்கிட்டாதான் கண்டென்ட்டை ஃபைனலைஸ் பண்ண முடியும். கண்டென்ட்டை ஃபைனலைஸ் பண்ண பிறகு அந்த கண்டென்ட்ல வந்து இப்ப நீங்க உதாரணத்தை அருணகிரி சார் வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து மெயினா என்னோட நம்பரும் பிளஸ் உங்க நம்பர், இல்லைன்னா யாராச்சும் ஒரு 2 பேர் நம்பரை போட்டுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க யாருங்கன்னு கேட்கும்போது பார்க்கும் இந்த மாதிரி நிறுவனம் இருக்கு, இந்த நிறுவனத்துல நம்ம ஏதோ ஒர்க் பண்றோம், ஏதோ ஒண்ணு சொல்றோம், பங்குதாரர் நம்ம சொல்றோம், ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லும் போதுதான் நல்லா இருக்கு. நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம்னா 10 பேரும் நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஆளுக்கு 100 பேர் குறைந்தபட்சம் இப்ப ஷேர் பண்ணோம்னா அப்பதான் அவங்க உடையவங்க நம்பர் இருக்கும்போது என்னங்க புதுசா இருக்குன்னு கேட்கிற போது கொஞ்சம் சில பேர் சங்கோச்சம் இல்லாம என்ன தெரிஞ்சு கூட கால் பண்ணுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு பெரிய ஷோரூம் ஒண்ணு வைக்கிறாங்கன்னா அந்த கடைக்கு வந்து வியாபாரம் பண்ண வரணும்னு ஆசைப்படுவாங்க. அட்லீஸ்ட் 2 பேர் கடைக்கு வந்துட்டு போறாங்களான்னு தான் பார்த்து ஆசைப்படுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கிடைச்சிட்டா கூட அதை விசாரிக்க நம்மளுக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கு நலிந்த நிறுவனம் எக்கச்சக்கமா இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் இருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு மதுரையில வந்து ஒரு பாத்திரி ஒரு சேட்டு ஒருத்தவர் இருக்காரு. அந்த சேட்டு என்ன பண்ணுவாருன்னா, உங்க ஜவுளி கடையில வியாபாரம் நிறைய பேர் ஜவுளி கடை வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும். லாஸ் ஆகணும் அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினாதான் அது பொருள், கிடந்துச்சுன்னா அது குப்பை மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்களேன்.
நீங்க ஜவுளி கடையை காலி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல இருக்க பொருள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி ஒருத்தர் அதை கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு அந்த ஒரு நல்ல அந்த அந்த பொருளை விற்கிறதுக்குன்னே சில ஊர்ல சில கடைகள் விற்கிறாங்க. அந்த பழைய பொருளை வாங்கி திருப்பி விற்கிற அளவுக்கு விற்கிற பழைய பொருள்னா யூஸ் பண்ணாது புதுசுதான் திருப்பதி வியாபாரம். இன்னைக்கு அவரோட வியாபாரம் பாத்தீங்கன்னா பல கோடியை தாண்டிடுச்சு. ஸோ ஒரு இப்பனா ஜவுளி கடை வந்து வச்சிருக்காங்க, நிறைய கடை வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அந்த பொருளை எடுத்துக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா பொருள் ராக்க துணிமணி எல்லாத்தையும் எடுக்கிறாரு. திருப்பி யாரு கேட்கறாங்களோ எங்கள்கிட்ட இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குன்னு விற்கிறாரு. இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு வச்சுங்களேன். ஸோ அது போல நம்ம வந்து கண்டென்ட் ஒருத்தவங்க மனசுல என்ன மாதிரி ஏன்னா இப்போ வந்து கேஓசி வந்து இப்போ திலகம்மாள் வந்து வாங்க போறாங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உள்ள சில வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருணகிரி சார் செய்ய போறாரு. இதுக்கு அட்ரஸ் போக்குவரத்து வேற ஐடியாஸ் கிடைச்சுன்னா நம்ம நாராயண் சார் பண்ண போறாங்க. அப்புறம் நம்ம வேலுமுருகன் சார் கனெக்ட்ல இருக்காங்க. என்ன ஒரு விஷயம் சொன்னா ஒர்க் அவுட் பண்ண போறாங்க. எல்லாத்தையும் லீட் பண்றதுக்கு வந்து அசோக்குமார் சார் இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுடைய எப்படி டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய அசோக் வைப்ரன் சார் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த கண்டென்ட் நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம எந்த மாதிரி நிறுவனத்தை ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு கண்டென்ட்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால உங்க மனசுல எப்படி எல்லாம் அந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்னு அவங்களுடைய சூழ்நிலை தகுந்தாப்புல யோசிச்சு குரூப்ல போடுங்க. அதை நம்ம வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். ரைட் சார், சொல்லுங்க சார். வேற கண்டென்ட் சம்பந்தமா என்ன வேற என்ன நீங்க டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறீங்க, இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஏன்னா நமக்கு வந்து இதுதான் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தொழில் பண்ண போறோங்கிற மாதிரி இதுதான் செய்ய போறோம் அப்படிதான் கண்டென்ட் இருக்குன்னா அதை வச்சு நம்ம பேசும்போது கூட எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வரலாம். இப்ப இந்த கேஓசி கொடுக்குறவங்க கூட சீக்கிரம் கொடுக்கணும், அப்பா நல்ல விஷயமா இருக்கு, இது நல்லா ப்ரொமோட் பண்ணலாமேங்கிற எண்ணங்கள் வர்ற அளவுக்கு நம்மளுடைய அந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டா அதை இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இறங்கி ஒர்க் பண்றதுங்கிறது வந்து கிடையாது. நம்ம ஒரு போஸ்ட் இருக்கும்போது போஸ்ட் வந்து ஷேர் தான் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த கண்டென்ட் சம்பந்தமா ஏதாச்சும் தகவல் சொல்றதா சொல்லலாம் சார். வேற யாரும் வேணாலும் பேசலாம் சார். கண்டென்ட் என்ன கேட்டீங்கன்னா கண்டென்ட் வந்து ஒரு கீவேர்டை போட்டுட்டு இப்போ இங்க 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் வந்து 10 அது சம்பந்தமான வேர்டு சொல்லலாம். அது மாதிரிதான் கண்டென்ட் ரைட்டிங் நான் ஃபீல் பண்றேன். அது வந்து என்ன ஆப்ஜெக்டிவ், கண்டென்ட்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன? ப்ரொமோஷன் எதுக்கு பண்றோம்? எம்எம்டி கம்பெனிக்காக பண்றோம். எம்எம்டி கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்ன, பேசிக் ஆப்ஜெக்டிவ் என்ன? ஸோ அதுல எம்எம்டியில இருக்கிற 10 பேரோ 9 பேரோ வந்து தயார் நிலையில இருக்காங்களா அப்படின்ற இதெல்லாம் வந்து கேள்வி வருது. ஸோ அது வச்சுதான். இல்லைன்னா இப்ப என்ன கீவேர்டு போட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது கோர்வையா வருதா, எதிர்க்கு முனையில வருதா, இல்லை நீங்க சொன்ன மாதிரி தலைகீழா வந்து மாற்று சிந்தனையில இருக்கா, வித்தியாசமான அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருக்கா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்து நான் இன்னும் அந்த பேசிக் ப்ரிப்பரேஷனுக்குள்ளவே தான் இருக்கேன் நான். அதான் சார், உங்களுக்கு என்ன மனசு சார்? ஒரு நிறுவனங்கிறது இப்ப நம்ம எல்லாம் நீங்க அந்த கண்டிப்பா ஒரு அங்கமாக போறீங்க, அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதுல என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்தா நல்லா இருக்குங்கிறது உங்க மனசுல பட்டதை நீங்க வந்து ஒரு டைப் பண்ணி போடுங்க. அதுல என்னங்கிறது டோட்டலா எல்லாருமே டிஸ்கஸ் வேணும். எல்லாருமே டெய்லி மீட்டிங்ல வந்து இந்த கண்டென்ட் நம்ம ரெடி டிஸ்கஸ் பண்ண முடியாது. குரூப்ல நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு ஃபைனலைஸ் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இப்படிதான் கண்டென்ட் இருக்க போறோம். இப்போ வந்து நம்ம வந்து நலிந்த நிறுவனங்களுக்கு தான் பயிற்சி கொடுக்க போறோம். அதை வந்து மானிட்டர் பண்ண போறோம். அது சம்பந்தமா என்ன மாதிரி நம்மளுடைய வாசகங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஐடியா பண்ணி உங்க மனசு என்ன படுதோ அதை நீங்க டைப்பா பண்ணுங்க, பண்ணி போடுங்க. அந்த மென்டாரிங் வந்து என்னென்ன டாபிக்ல பண்ண போறாங்க? மென்டாரிங் வந்து ஆன் வாட் டாபிக்? சப்போஸ் வந்து எக்ஸ் வந்து ஒரு குறு நிறுவனம், இல்ல சிறு நிறுவனம், பெரு நிறுவனம், ஏதோ ஒரு நிறுவனம், அவங்க வந்து நலிஞ்சு இருக்காங்க. ஸோ நலிஞ்சு இருக்க போகும்போது நீங்க பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன முதல்ல என்ன டாபிக் பண்ண போறீங்க? ஸோ நீங்க ஆல்ரெடி அந்த லைன்ல இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வேலுமதன் ஐயா ஒர்க் பண்றாரு, நானும் வந்து ஒர்க் பண்றேன். மேடம் வந்து வேற ஒரு வேலை பண்றாங்க. நாராயணன் சார் ஒர்க் பண்றாரு, அவர் ஒரு வேற டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாரு. ஸோ இப்போ அந்த ஒரு எக்ஸ் நிறுவனம் நலிந்த நிறுவனத்துக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன மென்டாரிங் சார்? நம்ம வந்து என்ன மென்டாரிங் ஒரு நிமிஷம் என்ன மென்டாரிங் பண்ண போறோங்கிறதுங்கிறதோட சார், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொல்லுவோம் சார். நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், நம்ம கடையில என்னென்ன பொருள் வச்சிருக்கோங்கிறது நெக்ஸ்ட். பட் இந்த கடையில எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு விளம்பரத்தை பண்ணணும் சார் ஃபர்ஸ்ட். சார் அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ 10 ஃபீல்டுல ஆட்கள் இருக்கோம். நம்ம ப்ரொமோஷன்ல எம்எம்டிசி இந்த சர்வீஸ் நாங்க பண்ண போறோம், இந்த சர்வீஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட். அதாவது எல்லாம் என்ன செய்ய போறோமோ அதை ஒரு லைன் ஐட்டம். இப்போ நம்ம ப்ரொமோஷன் போட்டிருக்காரு பாருங்க, அதுல வந்து ஒவ்வொரு லைன் ஐட்டம் தான் சொல்றாங்க அவங்க. இந்தந்த சர்வீஸ் இதுல இந்த இப்போ
பாருங்க, அந்த சர்வீஸ் என்னது? அட்டெண்ட் த ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுக்க போறாங்கன்னு போடுறாங்க. இந்த இடத்துல நான் அந்த 12 சர்வீஸ் 10 சர்வீஸ் வந்துட்டு இதெல்லாம் நாங்க பண்றோம் ப்ரொமோஷன் போட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டா இந்த கம்பெனி இந்த சர்வீஸ்லாம் பண்ண போகுதுன்னு தெரியும். அப்புறம் என்கொயரி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணலாம். அதாவது இப்ப என்னன்னா எம்எம்டிஸ்னா நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதே இது வெளியில நாங்க பண்ணறதுக்கு இந்த ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரொமோஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை. இதை ப்ரொமோட் பண்ணாதான் நமக்கு என்கொயரி வரதான் எது எது டிமாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த டிமாண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நாராயண் சார் கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா பேசுறீங்க, கரெக்டா சொல்றீங்க. சார் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். நீங்க பேசுங்க சார், பேசுங்க. யாரு பேசுனா ஆண்ட்ராய்ட் பண்ணுங்க, அவங்க பேசுங்க. ஏன்னா நாங்களே பேசிட்டு இருக்கோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்ணன் சார் பேசலாம், குணாலன் பேசலாம், வடிவேல் சார் பேசலாம், யாருனாலும் பேசுங்க. ஆண்ட்ராய்ட் பண்ண அடுத்தது பேசலாம். கலைசூலன் சார் பேசுங்க சார். சார் எனக்கு தெரிஞ்சு சார், எங்க தஞ்சாவூர்ல ஒரு 4 ஸ்கூலு இழுத்து மூடி இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு விற்கலாமா இல்ல தொடர்ந்து எப்படி யாருன்னு கிட்ட வித்தா அந்த ஸ்கூல் நல்லா நடக்கும், வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப டீப்பா போல, ஒரு 3-4 ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காலேஜ் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்னும் மிக சிறப்பா நடத்துறதுக்கு எங்காவது ஆலோசனை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதை வந்து என்னடா செய்யறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஹோட்டல் ஒன்று போயிட்டு இருக்கிறாரு, நல்லா சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல. ஆனால் இப்போ ஃபைனான ஹோட்டல், அந்த ஹோட்டல் வந்து தொடர்ந்து நடக்கணும். அந்த ஹோட்டல் சாதாரண ஹோட்டல்ல ஒரு 60-70 வருஷமா தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை பல்ல பிடிச்சி கடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த எம்எம்டி நிறுவனம்னாங்க எனக்கு இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுவரையிலும் சாரி, நான் மீட்டிங் எல்லாம் வந்து டிராவல்லையும் அதுலயும் இதையுமாவே எம்எம்டிக்கும் எனக்கும் என்னடா தொடர்பு இவ்வளவு இருக்கு, என்னமோ சார் நம்மளை சேர்த்து விட்டுட்டாரோன்னு நினைச்சேன். ஆக இது ஒரு நல்ல இதுங்கிறது எனக்கு இது இப்பதான் தெரியுது. ஆனா இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அதுக்கு இதெல்லாம் ஏதோ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சா, இப்ப நம்ம என்னடா நம்ம சார்ந்த இடத்துல இப்படி இருக்குது, நம்ம சும்மா இருந்திருக்கிறோமே அப்படின்னு எனக்கு இப்பதான் தோணும். இதுல வந்து இப்ப எல்லாரும் நான் சொன்னதை போய் கேட்டு உடனே நம்ம பின்னாடி வந்துருவாங்களான்னு அதுவும் தெரியாது. இருக்கிற அட்ரஸ் தெரியுது, அட்ரஸ் ஃபார்வர்ட் பண்ணலாம். அது எப்படி போய் அப்ரோச் பண்ணலாங்கிறது நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு முதல்ல பேசலாம். முதல்ல வந்து நம்மளாவும் போய் பேசலாம், அவங்க பேச வைக்கலாம். நீங்க சொன்னதுமே எனக்கு இதுல சில சிந்தனைகள் ஓடுது. இப்ப நீங்க எம்எம்டியே இந்த என்கொயரி தான் சார், இந்த என்கொயரி தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, நீங்க 6 ஃபீல்டு சொல்லிட்டீங்க. புரியுது, அன்னைக்கு 6 ஃபீல்டு சொல்லிட்டீங்கல்ல, இதை நீங்க என்கொயரி பண்ணுங்க சார். இதுக்கு வைப்ரேட் சார் நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த 6 என்கொயரி சார் சொல்லிட்டாரு, இந்த ஃபீல்டுல இருக்கு. அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணல, என்னடா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்க, என்னடா இப்படி ஒரு இவ்வளவு சிறப்பா இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்ல சார், விவசாயத்துல நிறைய பேர் பாவம் இது விட்டுட்டு ஓடி போடலாமா, நிலத்தை வித்து போடலாமா அப்படின்னுங்கிறவன் இருக்கிறான். அப்புறம் அந்த இது ரீஃபார்ம்ஸ், கிரீன் ரீஃபார்ம்ஸ் தொடங்கிவிட்டு, அதாவது இயற்கை விவசாயம் தொடங்கிவிட்டு ஏன்டா தொடங்கணும்னு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்காம, அதாவது வெளியில வந்து நம்மளுடைய இதை வந்து இப்ப நீங்க சொன்னதை பார்த்தா என்னடா இவ்வளோ ஃபீல்டு பிரமாதமா இருக்குது, அருமையான ஃபீல்டுல கையில எடுத்திருக்கிறோம். இது என்ன நம்ம ஒண்ணுமே செய்யாம இதை பத்தி சிந்திக்காம இருக்கான்னு எனக்கு இப்பதான் சிந்தனையே ஓடுது. இது எம்எம்டின்னு சொன்னேன், இது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வைக்கலாமான்னு எனக்கு இன்னைக்குதான் ஒழுங்கா புரியுதுங்க சார். அன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டேன். விவசாயத்துல நிறைய விவசாயி நிலத்தை வித்துட்டு ஓடி போடலாமான்னு இருக்கிறோம். இதெல்லாம் ஆலோசனை பண்ணப்பட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. உங்கள் கருத்துக்கு பதில் சொல்லுவாரு கண்ணன் சார்ட்டு. அதே மாதிரி கேள்வி கேட்டுக்கிறேன். கண்ணன் சார் நீங்க சொல்லுங்க சார். அசோக்குமார் சார் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இந்த இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கடைசியா சொல்லுங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம இந்த டாபிக் எல்லாமே எடுத்திருக்கோம், ஒரு கம்பெனி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு ட்ரைனிங் செக்டருக்கான இப்போ எப்படி நாம ஃபர்ஸ்ட் தயாராக போறோம், அதுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து எப்படி ஒருத்தர் இது வந்து யாரு எந்த டாபிக் எப்படி எடுக்க போறோமா, இல்ல அந்த ஒவ்வொரு டாபிக்னா ஒவ்வொருத்தர் மட்டும் எடுக்க போறோமா, இல்ல எல்லாருமே அந்த காமனா எடுக்க போறோமா, இதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான பேஸ் வந்து தெரியும். நம்ம ஆக்சுவலி கம்பெனி ரெடி பண்றோம், கம்பெனி எடுக்கிறோம், இதெல்லாம் ஓகே. பட் நாம போய் யாரு அந்த கண்டென்ட்டை வந்து அங்க கொண்டு போய் சேர்த்துறதுக்கான நம்ம இந்த குழுல இருக்கிறவங்களுக்கு அதுக்கான கேபபிலிட்டி பவர் வேணும்.
நம்ம ஒரு கம்பெனி எடுக்கிறோம், ஒரு தனி மனிதன் எடுக்கிறோம், அது வந்து அவங்களோட லைஃப். இது ஆக்சுவலி நாம வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நாம எடுக்கிற ரைட். ஓகே, ஒண்ணு இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு 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 தொழில் இருக்குது. பட் இது 2வது தொழிலை தான் நாம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா ஒரு ஒரு ஐயா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நலிவுற்ற ஸ்கூலோ, காலேஜோ, ஹாஸ்பிட்டலோ, ஹோட்டலோ, விவசாயமோ ஒரு மனுஷன் அது அவனோட வாழ்வாதாரம். அப்ப அந்த வாழ்வாதாரத்துக்கு கொடுக்க போற நாம முதல்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜபிள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இந்த வார்த்தை நான் சொல்றது. தெளிவு, நாலேஜோட தெளிவு இருக்கணும். எதுல கொடுக்க போறோம், என்ன டாபிக். எஸ், அந்த தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு நம்மளுக்கு எவ்வளவு தெளிவு இருக்குது அப்படிங்கறத விட முக்கியம் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற தெளிவா அவங்க தெளிவாகும். நாம எவ்வளவு தெளிவா இருக்கிறோம், நம்மளுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற முக்கியம் இல்ல. அவங்களுக்கு நாம போய் சொல்றது ஒரு சொல்யூஷனா இருக்கணும். ஐயா சொல்ற விவசாயம், இயற்கை விவசாயம் வந்து நலிபடுது, ஸ்கூலை நாம விக்கிறாங்க, ஹோட்டல் நடத்துறாரு, 70 வருஷம் நடத்துறாரு, ஆனா அதுல லாபம் இல்ல, எல்லாம் ஓகே. பட் அதுக்கு வந்து நாம எப்படி தீர்வு கொடுக்க போறோம் அப்படிங்கிற நாலேஜுக்கு நாம எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெளிவு சார். முதல்ல நாம அதுல ரொம்ப தெளிவா ட்ரையல் இருக்கணும். பார்க்கணும்ல சார். அதுக்கான ட்ரைனிங்ஸ் வேணும். ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்ம ட்ரையல் பார்க்கணும்ல, அப்பதானே அங்க போய் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். எஸ் சார், அதுக்கான ட்ரைனிங்ஸ் நம்மளுக்கு வேணும் சார். அது சொல்றேன் சார். அருணகிரி சார், நான் உங்கள்ட்ட சொல்றேன் சார், இது சம்பந்தமா என்ன மாதிரி பயிற்சிகள் வேணாலும் எடுத்துக்கலாம் சார். அதுக்கு நம்ம தான் நபர்கள் இருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட வேணாம். ஏன்னா இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட ஆள் இருக்கு, வைப்ரன்ஸ் சார் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கலைச்செல்வன் ஐயா சொன்னதுதான் நம்மளுக்கு சிறப்பான பதில். இதே மாதிரி நிறுவனம் இருக்கு, இந்த நிறுவனத்தை கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா தேடினால் தேடாததும் கிடைக்கும்பாங்க. நம்ம ஒரு விஷயத்தை தேடினோம்னா நம்ம தேடாததும் நம்மளுக்கு கிடைக்கும். அது போல இந்த தெளிவை வந்து நம்ம சிறப்பா கொடுத்துடலாம். இப்ப ஹாப்பி கண்ணன் சார் சொல்ற மாதிரி எப்படி, ஏன்னா எந்த மாதிரி பயிற்சிகள் தேவைப்படுதுன்னு நினைக்கும் போது அந்த மாதிரி பயிற்சி நம்ம ரெடி ஆக முடியும். அது சம்பந்தமான ஒரு நபர்களை பார்க்க முடியும்னு வச்சுங்களேன். சோ இதுக்கு உள்ள பதில் வந்து இதுக்குள்ள செயலை வந்து சிறப்பா செஞ்சிடலாம். அது வந்து பெரிய சிரமமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பார்ட்லயுமே பெரிய பெரிய லெவல்ல உள்ளவங்க இருக்காங்க. அத சார் கொஞ்சம் இல்ல சார், கொஞ்சம் கூட நான் கேட்கறது என்ன அப்படின்னா, சிறப்பானவங்க இருக்கிறாங்க சரி, இப்போ மீட்டிங் வந்து அந்த சிறப்பானவங்க போய் எடுக்க போறாங்களா, நாம் எடுக்க போறோமா? சார் ஃபர்ஸ்ட் நிறுவனத்துக்கு வந்து எப்படி எல்லாம் கனெக்ட் வருதுன்னு பார்ப்போம் சார். வந்ததுக்கு அப்புறம் யார் போறாங்கன்னு பிளான் பண்ணுவோம் சார். இப்பயே அதை பிளான் பண்ணிட்டு இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நிறுவனம் வந்த நிறுவனத்தை வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்னா, என் தேவையை யார் அறிவார்னா இப்ப இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த தேவையை எப்படி பண்ண போறோம் பிறகுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இவங்க போறாங்கிறது பிளான் பண்ண போறோம். இப்ப நம்ம தேவையை வந்து இப்ப நீங்க கேட்கிற கேள்வி வந்து அடுத்த லெவலுக்கு உள்ள கேள்வி. இப்ப என்ன கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் அது எப்படி கொடுக்கலாங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். சோ கேட்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க, அதுக்கு எப்படி கொடுக்கலாம் நம்ம பிளான் பண்ணுவோம். சோ கேட்கக்கூடிய நபர் உங்க சைட்ல எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு பிளான் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கேட்கறாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன தீர்வு, என்ன பதில், எப்படி பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். சோ இப்ப கலைச்செல்வன் ஐயா சொல்றாங்க, ஒரு பள்ளி இருக்கு, ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு மருத்துவமனை இருக்குங்கிறாங்க. அதுக்கு என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஐயா வந்து அவங்களை கனெக்ட் பண்ணாங்கன்னா போன்ல கூட கனெக்ட் பண்ணி பேசலாம், இல்ல நேரடியா ஒரு வாட்டி வாங்கன்னு சொல்லணும், அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நேரடியாக நம்ம போயிட்டு வரலாம். சோ தேவை என்ன இருக்குன்னு சொன்னா அந்த தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால உங்க சைட்ல என்ன தேவைகள் இருக்கு மட்டும் இப்ப எங்களுக்கு என்ன, இப்ப நம்ம 2 விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரமோஷன் பண்ண போறோம்னு உங்க சைட்ல என்ன ஐடியா இருக்கோ அதை ப்ரமோஷன் கொடுங்க. 2வது வந்து நான் என்னோட ப்ரமோஷன் போட்டது இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்கு. ஒருத்தர் கனெக்ட் பண்ணும்போது சார் ஒண்ணும் இல்ல, அவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க, நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், தேவைன்னு உங்கள்கிட்ட வர்றவங்க நான் கனெக்ட் பண்ணி பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம ஒரு குரூப் கால் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா யார் இது ஸ்பெஷலா பேசுவாங்களோ அவங்களை கனெக்ட் பண்ணி நீங்க பேச வைக்கலாம். அதனால நம்ம திருப்பியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளோட ப்ரொமோஷன் அனுப்புனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் கேட்கிறாங்களோ அந்த தேவைகள் அத்தனையும் நம்ம வந்து பூர்த்தி செய்யப்படும். அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இப்ப நம்ம அதை டிஸ்கஸ் அருணகிரி சாரும் சரி, நம்மளுடைய ஹாபி சாரும் சொல்றோம், அதை இப்ப டிஸ்கஸ் பண்ணோம்னா ப்ரொமோஷன் எப்படி பண்ண போறோம், நபர்கள் எப்படி பிடிக்க போறோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். சரிங்களா? அதனால என்ன மாதிரி பயிற்சி கேட்டாலும் சரி, என்ன மாதிரி சொல்யூஷன் கேட்டாலும் சரி, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சார் இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா சார், இப்போ எல்லாருமே எதையை தின்னா பித்தந்தீரும் தான் இருக்கான். தனி மனிதன்ல இருந்து கம்பெனி வரைக்கும் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறான். நான் சொல்றது என்ன விஷயம்னா, நான் கொண்டு போய் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் வருது, ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நாம கொடுக்க போறோமா, வெளியாள வச்சு கொடுக்க போறோமாங்கிறதா என்னோட கேள்வி. போய் ஃபீல்டுல போய் ஒரு திடீர்னு இப்போ நாம போய் சொல்றோம், ஒரு கம்பெனி வந்து இப்படி இருக்கு சார், எங்களுக்கு வந்து இப்போ ஐயா வந்து இருக்காரு அப்படின்னா ஒரு 70 வருஷம் அந்த ஹோட்டல் இருக்குது, பட் எங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல்ல வந்து லாபம் வரல, ஏன்னு தெரியல அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்படின்னா, யா போய் கேட்கிற போது யாரு போய் கிளாஸ் எடுக்க போறா, யாரு பதில் சொல்ல போறான்னு அவன் எப்படி சார் இதுக்கு தீர்வு கொடுக்க போறேன்னு கேட்டா
இருங்க சார் நான் கேட்டு சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன் அப்படின்னா அவன் எப்படி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பான்? கண்ணன் எப்படி சார் சார் கொடுப்பாங்க? சார் கண்ணன் கொடுக்க சார் மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சார். அப்போ நாம ஒரு ஏஜென்ட்டா செயல்படுறோமா சார்? எனக்கு வந்து உங்களுக்கு கம்பெனிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள நாங்க ரெடி பண்ணி தர முடியும் நான் போய் சொல்ல போறோமா? இல்ல நாங்களே ட்ரைனிங் செக்டர் கம்பெனி வச்சிருக்கோம் நாங்களே கண்ணன் எடுக்க சார், போறோமா? கண்ணன் சார், சார் நீங்க இருங்க ஒரு நிமிஷம் சொல்றது நான் பேசுறேன் சார், இருங்க இல்ல, சார், நீங்க முதல்ல சொல்றது தெளிவா கரெக்டே. கேட்டு சார். ஒரே ஒரு கதை இது சார், மட்டும் இருங்க நான் நான் சொல்லிடுறேன், கேட்கறேன் அப்புறம் சார், கண்டினியூ நான் பண்ணுறேன். பேசுறேன்னா பேசக்கூடாது, முதல்ல நீங்க இடையில வரக்கூடாது, அப்புறம் நீங்க பேசுங்க. அப்போ நாமும் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி நம்மளை கேட்கிறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில வந்து தெளிவா நாம் சொல்ற போதுதான் அந்த நபர் வந்து நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவார், நம்புவார். சார் ஆமா கண்டிப்பா இவங்க பண்றாங்க அப்போ அப்படின்னா நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த 10 நபர்கள் போய் ட்ரைனிங் கொடுக்க போறோமா, இல்ல வெளி நபர்களை வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோமா, அதுக்கான ஃபார்மெட் என்ன, நாம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத நாம சார் ஒருத்தர் ஒரு ப்ரப்போஸ் பண்றாரு, பேச போறோம்னாலே அவருக்கு அது தெளிவு கொடுத்தா தானே சார் நம்மளை நம்புவாருன்னு எனக்கு தெரியாம நான் கேட்கறேன். இப்ப நான் இங்க பேசலாம் சார். சார் நான் ஒரு 10 நான் குணா நிமிஷம் பேசுகிறேன் பேசுறேன். நான் குணா பேசுறேன். கண்ணன் சார் சார் கேக்குது, நான் பேசுறது கேக்குங்களா? ஹலோ குணாலன் சார், சார் நான் பேசுறது பேசுறேன்றாரு. சார் கேக்குது சொல்லுங்க. சார் நம்ம வைப்ரண்ட் சார் தான் சார் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் மீட்டிங் வரப்போறாரு. எல்லா கம்பெனிக்குமே இனிஷியலா எந்த கம்பெனி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் வைப்ரண்ட் சார் தான் வரப்போறாரு. அவர் தான் அதுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு. இதுல எந்த மாற்றம் கிடையாது. அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க அசோக் குமாரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அவர் எப்படி அங்க ப்ரொபோஸ் பண்றாரு அப்படிங்கறது நாம அவர் கூட போயிட்டு அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க கூட போய் நாம வந்து ஜாயின் பண்ணி நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் எந்த கம்பெனியா இருந்தாலும் வைப்ரண்ட் அசோக் குமார் சார் தான் வர்றாரு. இதுல எந்த மாற்றமும் இல்லை ஆரம்பத்துல. சார் இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, சார் நான் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன் சார். சிவபாலன் சார் என்ன சார் ஒரு சொல்றாரு, நிமிஷம் அதுக்கு தகுந்த அசோக் குமார் சார் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஆப்பிக்கிறேன் சார், ஒரு நிமிஷம் எல்லாருமே கொஞ்சம் கேளுங்க. எந்த ஒரு செயலும் தொடங்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் வேணும். புரியுதுங்களா? அப்போ எம்எம்டிசி அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிக்கிறோம்னா இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல எதெல்லாம் தொழில்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறோ அந்த தொழில்களை வளர்ப்பது நம்முடைய நோக்கம். சரிங்களா? அப்ப தொழில்களை வளர்ப்பதற்கான நிறுவனம் நம்முடைய நிறுவனம். இதுல எல்லாரும் முதல்ல தெளிவாயிடுங்க. ஏன்னா முதல்ல நம்ம நோக்கம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அடுத்தது இப்ப நிறுவனத்துக்குள்ளர நாம மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியுமா? சரிங்க ஐயா. ஹலோ 10 பேர் சார். சார் நம்ம நிறுவனத்துக்குள்ள மொத்தமா நம்ம இருக்கிறது 12 பேரு. ஆனா இங்க நம்ம இப்ப இருக்கிறது 10 பேர் தான். ஆனா மொத்த நபர்கள் யாரு? 12 பேரு. இந்த 12 பேருக்கும் 12 பேரும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முதல்ல இருந்து நம்ம இந்த மீட்டிங் நடத்துறோம். பாயிண்ட் நம்பர் 1. அப்ப 12 பேருக்கும் 12 பேரும் தெரியுமா? எனக்கு தெரியுங்க ஐயா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லப்படக்கூடிய தொடங்கக்கூடிய நிறுவனங்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்கும்போது 100 கம்பெனிகள்ல 4 கம்பெனி வெற்றி அடைகிறது, 96 கம்பெனி தோல்வி இருக்கிறது. இப்ப நம்ம எம்எம்டிசின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் அதுதான். அப்ப ஏன் அவங்க தோல்வி அடைகிறார்கள் அப்படின்னா ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது. சரிங்களா? அது என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் கூட தெரியாதுன்னு வச்சுக்குவோம். இப்போ எனக்குள்ள இந்த செல்வ சிந்தனை வந்ததுக்கு பிறகு நான் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னதுங்களா, ஒரு 10 பேர் உங்களை 10 பேரை ஒரு ஹால்குள்ள விட்டுறேன். சரிங்களா? உங்களுடைய 10 பேரையும் ஒரு ஹால்குள்ள விட்டாச்சுங்க. ஒரு ஆள் நான் உட்கார வைக்கிறேன். இந்த 10 பேரை என்ன செய்யறாங்க அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னா அவர் என்ன எழுதுவாரு? சார் புரியலைங்க சார், கேள்வி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார் ப்ளீஸ். 10 ஐயா உங்க பேர் 10 பேரையும் ஒரு ஹாலுக்குள்ள விட்டாச்சு. புரியுதுங்களா? ஓகே நீங்க சார். என்ன வேணா செஞ்சுக்கங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப நான் ஒரு ஆளை உட்கார வைக்கிறேன்.
அவர்கிட்ட என்ன சொல்லுனா, இந்த 10 பேர் என்ன செய்யறாங்கன்னு எழுதுங்கன்றேன். ஓகேவா? உங்க ஆக்டிவிட்டி அப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை எழுதுவார். கரெக்ட். என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரை பத்தி எழுதுவாரு. எழுதுவார் இல்லையா? எழுதுவாரு. நாம இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கான பேஸ் என்ன தெரியுங்களா? இங்கதான் ஆரம்பமாகுது. என்ன இந்த ஆரம்பம்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆக்டிவிட்டியில நாம பார்த்து எழுதக்கூடிய அந்த எழுத்து இருக்கு பாருங்க, அதை நீங்க எதை பார்க்க முடியும்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் தான் நீங்க எழுத முடியும். புரியுதுல்ல? அப்ப 10 பேரும் செயல்படும் பொழுது அவங்களுடைய பிசிக்கலா என்ன செயல்படுறாங்களோ அதை தான் நீங்க எழுதி பதிவு பண்ண முடியும். ஆனா அந்த 10 பேருடைய மனம் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு நீங்க எழுத முடியுமா? முடியாது. அப்போ ஒரு செயலுடைய வெற்றிக்கு பிசிக்கலா இருக்கிற செயல்பாடுகள் தான் காரணமானா இல்ல மென்டலா இருக்கிற செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ எல்லா விதமான கல்வி முறையும், எல்லா விதமான எஜுகேஷனும், எல்லா விதமான ட்ரைனிங்கும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பிசிக்கலை பேஸ் பண்ணி இருக்குது. இப்ப நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம எதை மாத்த போறோம்னா இது வரைக்கும் வேற யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம். என்னன்னா நாம இந்த இடத்துல பிசிக்கலான ஆக்ஷனுக்கும் மென்டலான ஆக்ஷனுக்கும் தீர்வு தர போறோம். சார் நீங்க ஒரு நாய் பிஸ்கெட் தயார் பண்றீங்க சார், அது யார் சார் வாங்குறது? மனுஷால் தான் சார் வாங்குவாங்க. மனுஷால் வாங்கி நாய்க்கு போடுவாங்க சார். மனுஷன் தான் வாங்கி போடணும். ஆமா. ஒரு மாட்டு தீவனம் தயார் பண்றீங்க, மனுஷன் தான் வாங்கி போடணும். ஒரு கோழி தீவனம் தயார் பண்றீங்க, மனுஷன் தான் போடணும். அப்ப தொழில் என்பது மனிதருக்குள் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. கிளியரா? ரெண்டாவது, அந்த தொழிலை நாம் பார்ப்பது எல்லாருமே பார்க்கறது தொழில பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் பார்க்கறாங்க. அதுதான் நான் உங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். மத்தவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மத்தவங்க எல்லாருமே உருப்பொருளை தான் பார்க்கிறார்கள், அதனுடைய சக்தியை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நமக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு தெரியணும், உலகத்துல பொருட்கள் 2 வகை, ஒன்று உருப்பொருள், இன்னொன்று கருப்பொருள். அப்போ ஒரு வியாபாரத்துல இருக்கக்கூடிய கருப்பொருள் என்னன்றது ரொம்ப முக்கியம். இப்போ கலைச்செல்வன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்த ஸ்கூலு, காலேஜ் அல்லது அந்த ஹோட்டல் எது வேணாலும் இருக்கட்டும், முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு தொழிலை நடத்தக்கூடிய நபர் யாருன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அவருடைய மனோபாவம் எப்படி இருக்குன்றதோ அப்படிதான் தொழில் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க என்னதான் போய் ஒரு ட்ரைனிங் என்னதான் அப்படியே ஒரு 10 பேரை இறக்கி விட்டு உள்ள இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் அப்படியே அடிச்சு நவுத்துறீங்க ட்ரைனிங்னா கூட எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் எஃபெக்ட் இருக்கும், 11ஆவது நாள் பழையபடி டம்மி ஆயிடும். அதுதான் சொல்ல வரேன். இங்க என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழிலுடைய முதலாளி யாரு அல்லது அந்த தொழிலை நடத்தக்கூடிய குழு யாரு, சரிங்களா? அவங்களுடைய மென்டல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, இது யார் சொல்லி தரது? அப்ப நம்ம இங்க சொல்றதே என்னதுங்களா, ஒரு தொழிலா இருக்கட்டும், தனி மனிதனாகட்டும், வளர்ச்சிக்கு அடிப்படை 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 மனோபாவம். அதில் நம்ம கிளியரா இருக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், ஒரு தொழில் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓனர்ஷிப் யாருன்னு பார்க்கணும். முதல்ல அவரை கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சார்? பல பேர் தொழில் தொடங்குறாங்கல்ல, எதுக்காக தொழில் தொடங்குறாங்க வேலுமதன் சார்? பிசினஸ் அதாவது ப்ராஃபிட் பாக்குறதுக்காக ஐயா, சம்பாதிக்கிறதுக்காக. அதுதான் இப்போ நம்ம எப்படி நம்ம மென்டர் பண்ண போறோம்னா, நாம சொல்லக்கூடிய முதல் விஷயம், நீங்க ப்ராஃபிட் பாக்குறதுக்காக தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்காது. கிடைக்காது. கண்டிப்பாங்க ஐயா. சார் உங்களுடைய தொழிலுடைய நோக்கம் பணமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியாது சார். அது அது வந்து அந்த தொழில் நடத்துறதுக்கு தெரியுமா? தெரியாது, மோஸ்ட்லி தெரியாதுங்க ஐயா யாருக்குமே. புரியுதுங்களா? இப்போ இவ்வளவு நேரம் பேசின பேச்சு என்னன்னா, சிவபாலன் சார் சொல்லக்கூடிய கருத்து சிறப்பானதுதான். ஆனா அதோட முக்கியமானது என்னன்னா, அருணகிரி சார் என்ன சொல்றாருன்னா, அதுதான் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம தெளிவாயிடணும். எந்த இடத்துல தெளிவாயிடணும்னா, நாம இப்ப ஆரம்பத்துல இருந்து 2 வகையான செயல்களை செய்ய வேண்டியிருக்குது. ஒன்று நம்ம நிறுவனத்தை உருவாக்குவதற்கு நாம என்னெல்லாம் செய்யணும்.
ஓகேங்களா? ஒன்று, நம்ம நிறுவனத்தை உருவாக்குவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேலை. இது ஒரு தனியா லைன்ல வச்சுக்கங்க. இது வந்து நம்ம கிட்ட வர கம்பெனிக்கு இதுல என்ன நடக்குதுன்றது தேவையே இல்லை. நம்ம 12 பேர் பார்ட்னரா, நம்ம டீடு போட்டோமா, பதிவு பண்ணோமா, என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நாம வந்து இந்த 12 பேரும் சேர்ந்து ஒரு நிறுவனம், அவ்வளவுதான். சரிங்களா? நாம வந்து 2 விஷயம் செய்யணும்னு இல்லை. ஒண்ணு, நம்ம கம்பெனியை உருவாக்குறதுக்கு நாம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தனி லைன்ல வச்சுக்கங்க. 2வது, நம்ம கம்பெனி மத்தவங்களுக்கு என்ன செய்ய போறோம், அதுதான் அருணகிரி சார் கேட்கிறார். அதாவது சிவபாலன் சார் சொல்றது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் தான். எந்த கம்பெனி வந்தாலும் சரி, எந்த நிறுவனம் வந்தாலும் சரி, அவங்கள நம்ம கைட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு பேசிக்கா எந்த மாதிரிலாம் கைட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம கம்பெனியினுடைய பேர்லயே இருக்குது நம்ம என்ன வேலை செய்ய போறோம்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மென்டாரிங், வழிகாட்ட போறோம். 2வது பாயிண்ட் மானிட்டரிங், கண்காணிக்க போறோம். 3வது பாயிண்ட் ட்ரெயின் பண்ண போறோம். அப்போ இந்த 3 விஷயங்கள் உள்ள அடங்கினது தான் நம்ம கம்பெனி. 1 மென்டாரிங், 2 மானிட்டரிங், 3 ட்ரைனிங். அப்போ இதுல இந்த ட்ரைனிங் வருது இல்லையா, அது எதுக்கான ட்ரைனிங்னா, நாம வழிகாட்டுறோம்ல, மென்டார்ஷிப்கான, மானிட்டரிங்கான ட்ரைனிங். சரிங்களா? அவங்க என்ன தொழில் பண்ணாலும் அந்த தொழிலுக்கான ட்ரைனிங் கொடுக்க போறது இல்லை நம்ம. ஓகேங்களா? அதுக்கு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட சொல்யூஷன் வச்சிருப்போம். எப்படின்னா, ஹாப்பி கண்ணன் சார் சொன்னது மாதிரிதான். நாம தரப்போறோமா? இல்ல. அவங்க ஏதாவது ஒரு தொழில் நடத்திட்டு இருக்காங்க, அது சம்பந்தமான ட்ரைனிங் வேணும்னா அதுல யாரு ஸ்பெஷலிஸ்டோ அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த ட்ரைனிங் நடத்திக்கலாம். ஆனா நாம நடத்த போற ட்ரைனிங் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். எப்படி நம்ம வந்து மென்டாரிங் பண்ண போறோம், மானிட்டரிங் பண்ண போறோமோ அது சார்ந்த ட்ரைனிங் உங்களுக்கு தரப்போறோம். அப்போ முதல்ல ஆரம்பமாகிற இடம் எங்குதுங்களா? மனோபாவம். நீங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெற்றியாளர்களையும் எடுத்து பாருங்க, அல்லது வெற்றி பெற்ற எல்லா தொழிலையும் எடுத்து பாருங்க. எந்த தொழிலையுமே பணத்தை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. அந்த பாயிண்ட்ல நம்ம கிளியர் ஆயிரணும். அதாவது தொழில இருந்து பணம் கிடைக்கும் சார், தொழில இருந்து தான் பணம் கிடைக்கும். தொழில இருந்து பணம் கிடைக்கும், தொழில இருந்து தான் பணம் கிடைக்கும். நான் 2 வார்த்தை சொல்றேன் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? தொழில இருந்து பணம் கிடைக்கும், தொழில இருந்து தான் பணம் கிடைக்கும். புரியல சார். இது இது என்ன உங்களுக்கு புரியுதா? தொழில இருந்து தான் பணம் கிடைக்குமா? தொழில இருந்து பணம் கிடைக்கும் சார், சரி. தொழில இருந்து தான் பணம் கிடைக்கும். தொழில பணம் கொடுக்கிற இது, ஆனா அதை தான் நம்ம முயற்சி பண்ணி பணமா மாத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல சார், நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வேர்ல்ட வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு மிக முக்கியமான இடத்துல பணம் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட இருக்கிற திறமையை காட்டுறதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற திறமையை நான் வளர்த்து விடணும். ஓகேங்களா? அத போல நான் என்ன சொல்றேன்னா, பணம் பண்றதுக்கு இந்த உலகத்துல 2 வழி இருக்குது. ஒரு வழி தொழில், இன்னொரு வழி தொழில் இல்லாமலும் பணம் பண்ண முடியும். புரியுதா? நம்ம இந்தியால எந்த ஆன்மீகவாதி தொழில் பண்றாங்க? ஆனா பணம் பண்றாங்களா இல்லையா? அதுதான் சொல்ல. அப்போ பணம் பண்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒண்ணு தொழில் வழியா பணம் பண்ணலாம், இன்னொன்னு தொழில் அல்லாத வேற வகையிலையும் பணம் பண்ணலாம். 2 வகை இருக்குது. ஆனா நாம ஏன் இங்க தொழிலை இன்சிஸ்ட் பண்றோம்னா, சரிங்களா, தொழில் அல்லாத வேற வழியில பணம் பண்றதுக்கான வாய்ப்பு பொதுவாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் இல்ல. புரியுதுங்களா? நீங்க 2 வழியில பணம் பண்ணலாம் சார். ஒண்ணு தொழில் வழியா பணம் பண்ணலாம், இன்னொன்று தொழில் அல்லாத மற்ற வகையில பணம் பண்ணலாம். ஆனா இப்போ தொழில் அல்லாத மற்ற வகையில பணம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்றது 100ல சரிங்களா 5 பேர் அடைகிற சக்சஸ்க்கு தான் அது பயன்படும். ஓகேங்களா? தொழில் அல்லாத முறையில பணம் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது 100 பேர்ல 5 பேருக்கு தான் பயன்படும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா அதை விட்டுடுறோம். அது யாராவது வந்து நம்ம கிட்ட, சார் நான் தொழில் பண்ணாமலே இல்ல பணம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு யாராவது வழி கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம அதை சொல்லிக்கலாம். அதனால அந்த 5% தனியா வச்சிருவோம்.
மற்றபடி உலகத்துல இருக்கிற 95% பேரு எப்படி பணம் பண்றாங்கன்னா தொழில் வழியா பணம் பண்றாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா தொழிலை வளர்க்கறதுக்கு சொல்லி தர போறோம். கிளியரா? ஓகேங்களா? அப்போ தொழில் வழியா பணம் பண்றது எப்படின்றது மட்டும் தான் நம்ம இங்க சொல்லி தர போறோம். தொழில் இல்லாம எப்படி பண்ண போறதுன்றது நம்ம இங்க சொல்லி தர போறது இல்ல. 1. 2வது, எந்த தொழிலுமே பணத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது பணத்தை நோக்கமாக வைத்தோ ஆரம்பிக்கப்பட்டால் அந்த தொழில் வெற்றி பெறாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்ப நம்ம அந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு கேட்கணும். நீங்க எப்படி இந்த டாக்டர் கிட்ட போனோடனே உடம்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தருவார் இல்லையா? அந்த டெஸ்ட் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லுவாரு. அந்த டெஸ்டினுடைய அடிப்படையில வச்சு நம்ம உடம்புல என்ன கோளாறு இருக்குது, என்ன அதிகமா இருக்கு, என்ன குறைவா இருக்குன்னு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தொழிலை நடத்தக்கூடியவர் யாரு அல்லது அந்த நடத்தக்கூடிய டீம் யாருன்னு அவங்களை உட்கார வச்சு முதல்ல எடுக்க வேண்டிய டெஸ்ட் என்னன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் டெஸ்ட். அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, சரிங்களா? அப்போ ஒரு தொழிலை வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த தொழில் நடத்தக்கூடியவங்களுடைய மனோபாவத்தை நம்ம ரிச்சா மாத்தணும். இல்ல எந்த மீட்டிங் போனாலும் ரிச் நாராயண ஐயா பார்த்து கேட்கறாங்க, உங்க முன்னாடி பேர்ல ரிச்னு போட்டிருக்கிறீங்களே அது என்ன பணமானு? இல்ல அது பணம் இல்ல, இதெல்லாம் தாண்டின விஷயம் அவர் சொல்றாரு பாருங்க. அந்த புரிதல் இப்ப அவருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ரிச் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல, பணத்தை தாண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நமக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டது போல ஒரு தொழில் நடத்துறதுக்கிட்ட சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த தொழிலுமே பணத்தை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டால் அல்லது பணத்தை எதிர்பார்த்து ஆரம்பிக்கப்பட்டா அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கொண்டு போய் என்ன ஆகும், குழில் விழுந்துரும். அப்ப எதை நோக்கி ஆரம்பிக்கணும்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கப்படுவதற்கு எது அடிப்படையா இருக்கணும்னா மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு. அப்போ ஒருத்தர் தொழில் செய்யறாருன்னா அவரு மக்களுக்கான எந்த பிரச்சனைக்கான தீர்வாக அவர் தொழில் அமைய போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவருடைய தொழில் வழியாக மக்களுக்கு என்ன பயன்களையும் பலன்களையும் தரப்போகிறார். 3வது விஷயம் அவர் ஆரம்பிக்கிற தொழில் மக்களுக்கு எந்த வகையில உதவிகரமாக இருக்கும். இதையெல்லாம் யோசிச்சு அவர் தொழில் ஆரம்பிச்சாருனாதான் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாளன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வருஷம் இல்லைனாலும் 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அது பிரம்மாண்ட வெற்றி பெறும். அதே போல நம்ம நம்ம கூட இணைஞ்சு வரக்கூடியவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னதுங்களா, யாரோ ஒருத்தர் வந்துடுறாரு, சரிங்களா, நம்ம கம்பெனி டெவலப் பண்ண தான் போறோம், எத்தனை நாள்ல அந்த டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கறாருன்னு தெரியணும். புரியுதுங்களா? சார் ஒரு கம்பெனி நம்மகிட்ட வந்துருச்சு சார், நம்ம அவங்களை மென்டர் பண்ண போறோம், மானிட்டர் பண்ண போறோம், ட்ரைனிங் பண்ண போறோம், எல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் செஞ்சு அவர் நினைக்கிற அந்த சக்சஸ் இருக்குல்ல, அந்த சக்சஸை எத்தனை நாள் நம்ம தரப்போறோம்? ஹலோ, நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சிவபாலன் சார். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நம்ம போவோம் சார். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணுங்கிற அந்த இன்புட்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த இன்புட்டை நம்ம எடுத்துட்டு நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது அவங்க சொல்லுவாங்க சார். ஸோ டக்குனு மனசுல பட்டுச்சு நான் சொல்றேன். இல்ல ஓகே நான் இப்ப இங்க என்ன திரும்ப சொல்ல வரேன் நானு, ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் 2 வகையான தீர்வு உண்டு. உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் 2 வகையான தீர்வு உண்டு. ஒன்று தற்காலிக தீர்வு, இன்னொன்று நிரந்தர தீர்வு. ஓகேங்களா? எந்த கம்பெனியுடைய பிரச்சனைக்கும் தற்காலிக தீர்வுக்காக இந்த MMT கம்பெனி ஆரம்பிக்கப்படவில்லை. அதனால நாம தெளிவா இருக்கணும். ஏன்னா சில பேர் வருவாங்க, சரி எனக்கு பயங்கர பிரச்சனையாகுது, இது அடுத்த வாரத்துல தீர்ந்து போடணும், இல்ல அடுத்த மாசத்துல தீர்ந்துடணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நாங்க வரலைங்க, அது எங்க கம்பெனியோட வேலை இல்ல. எங்க கம்பெனியுடைய வேலை என்ன, பர்மனன்ட் சொல்யூஷன். புரியுதுங்களா? பர்மனன்ட் சொல்யூஷன். அந்த பர்மனன்ட் சொல்யூஷன்ன்றது அந்த ஆரம்பிக்கிற முதலாளியுடைய மனோபாவத்திலிருந்து ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், தொழிலாளர்கள்னு அத்தனை பேருடைய மனோபாவத்தை வரைக்கும் செயல்படுத்தி ஒட்டுமொத்தமாவே அந்த கம்பெனியுடைய செயல்பாடை மாத்தி அமைக்கிறது. அதுக்கு குறைஞ்சது நமக்கு 1 ஆண்டுகளாவது ஆகும் சார். புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது. அப்ப நாளைக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், நாளைக்கு கிடைக்கிற ரிசல்ட் எல்லாம் எங்க கம்பெனிக்கு அதுக்கு இல்ல. எங்க கம்பெனி என்னன்றதுன்னா நீங்க ஒரு லாங் டேர்ம் நிறுவனமா கொண்டு போகணும், நாங்க ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் அடையணும் அப்படின்றத நோக்கி போறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கம்பெனியுடைய ஹெல்ப் இருக்கும்.
ஏன்னா நாம கொடுக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கு என்ன சொல்றேன்னா 1 வருஷம் தேவைப்படுது கிளாஸ்க்கு. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கூட வந்து அவங்க 1 வருஷமாவது பயணம் பண்றது தயாரா இருக்கணும். சார் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் சார். இப்போ சொல்லுங்க. நீங்க 1 இயர் சொல்றீங்கல்ல, இப்போ நம்ம எடுக்கிறோம், ஒரு கம்பெனிக்காரங்க நமக்கு கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மேல ஒரு கான்பிடென்ட் வர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும் இல்லை சார்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இல்லைங்கய்யா, அதுதான் சொல்ல வரேன். அவருக்கு கான்பிடென்ட் வரும். எப்ப தெரியுமா வரும்? பணம் மட்டும் எதிர்பார்த்து இங்க வந்தாருன்னா வராது கான்பிடென்ட். புரியுதுல்ல? அப்ப நாம வந்து முதல் பாயிண்ட் கேட்கணும். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா, நடத்திட்டு இருக்கீங்களா, அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்கணும் நீங்க அவர்கிட்ட. புரியுதுல்ல? நான் வந்து லாபத்துக்காக ஆரம்பிச்சேன், பணத்துக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க. பணத்துக்காகவோ லாபத்துக்காகவோ எதிர்பார்த்து நீங்க தொழில் ஆரம்பித்தால் வெற்றி பெற முடியாதுன்னு. இந்த வார்த்தை தான் பிரபஞ்சத்துல ஒலிக்கும். புரியுதுல்ல? அப்போ அதை தேடிட்டு இருக்கிற மனுஷன் எல்லாம் கொண்டாந்து உங்ககிட்ட நிறுத்துவாரு. நிறுத்தும் இந்த பிரபஞ்சம். இந்த பணத்தை எதிர்பார்த்து வந்தா பாருங்க, அவரெல்லாம் காணாம போயிடுவாங்க. ஐயா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால் கேள்விகளை உருவாக்குவதற்கு முன்பாக விடையை தயார் பண்ணி வச்சிருது. விடையா தயார் பண்ணி வச்சுட்டு தான் மனிதர்கள்கிட்ட அது கேள்வியை உருவாக்குது. அந்த மாதிரி எம்எம்டிசின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான ஒரு யோசனையை இந்த பிரபஞ்சம் நமக்குள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கான தேவையை இந்த உலகத்துல உருவாக்கி வச்சிருச்சது. நீங்க ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்பொழுது இதை தேடிட்டு இருக்கிறவங்க நம்மளை தேடி வந்துருவான். ஆனா நாம என்ன செய்ய போகிறோம்? ஃபர்ஸ்ட் விஷயம் அதான் சொல்ல. ஒரு தொழிலை வளர்க்கறதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? ஒரு தொழிலை நம்ம கிட்ட வராரு, ஒரு தொழிலை எடுத்துட்டு நம்ம கிட்ட வர்றாருன்னா நாம என்ன செய்ய போறோம்? அதுதான் திரும்ப திரும்ப அருணகிரி சார் கேட்கிறாரு. அது பிரம்மாண்டமா செய்ய போறோமா, இல்ல சின்னதா செய்ய போறோமா, பெருசா செய்ய போறோம்ல, அது அந்த தெளிவு நம்ம 12 பேர்கிட்ட வேணும். நம்ம என்ன செய்ய போறோம்? புரியுதுல்ல? சார் ஒரு ஒரு பேசலாமா சார்? பேசுங்க ஐயா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழில் வந்து இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிறாங்க. அவர் வந்து எல்லாத்துக்குமே வைத்தியம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் எம்டி எம்எஸ் நியூரோ அப்படின்னு போயிட்டே இருக்கும் வச்சுங்களேன். இது இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப உடம்பு முடியாம வருவாரு. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50% வந்து அவருக்கு சரியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிசன் போட்டாருன்னா அப்புறம் பாட்டா குறைஞ்சுன்னு வச்சுங்களேன். சோ நம்ம வந்து எப்படின்னா அருணகிரி சார் கேட்ட கேள்வியா இருந்துச்சு. நீங்க இப்படி என்னோட மனசுல பட்டது, இந்த கேள்வி வந்த பிறகு பட்டது. நம்ம ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி தான் வரும்போது நம்ம பேசுறதே அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அதை ஸ்பெஷல் பண்ணிக்கிறாங்கிறத நம்ம அதை பிளான் பண்ண போறோம். சோ இதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறீங்க நோக்க அறிக்கைன்னு. இப்ப நம்ம வந்து ஒரு கான்செப்டே கிரியேட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கு. சோ இப்ப நம்ம நீங்க வந்து எம்எம்டி கம்பெனி பேர் வச்சிட்டீங்க. இதுல என்னென்ன பண்ண போறோங்கிறத வந்து அவங்கவுங்களும் ஒரு வரி வடிவத்துல இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபைனலைஸ் பண்ணி நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம ப்ரொமோஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட நோக்க அறிக்கை எப்படி பண்ண போறோங்கிறத அதை நம்ம வெல் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கலாம் சார். ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் இப்போ ஒரு விஷயத்த நம்ம எப்படி கொடுக்க போறோம். ஏன்னா இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்களும் ஒரு துறையில அவங்க வந்து சிறப்பா இருக்கிறவங்க. பட் அவங்க பொண்ணா இன்னைக்கு வந்து ஹாப்பி கண்ணன் சார் கேட்ட கேள்விக்கும் சரி, அருணகிரி சார் கேட்ட கேள்விக்கும் சரி, மொத்தத்துல வந்து இன்னைக்கு வந்து இது இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு இப்ப நீங்க அதை விளக்கி சொல்லும் போது ரொம்ப தெளிவாவே அது புரியுதுன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு அடுத்தது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ப்ரொமோஷன் போடுறதுக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ரொமோஷன் போடுறது 2 விஷயம் என்னன்னா நம்ம என்னென்ன பண்ண போறோம். இப்ப நீ கலைச்சல் இன்னைக்குதான் தெரியுது நம்ம என்ன பண்ண போறோங்கிறது. அந்த ப்ரொமோஷன் போய் டிஸ்கஸ் பண்ண இப்படி எல்லாம் நல்லா இருக்கும். அதுலயே அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன கேள்விகள் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்களோ அந்த கேள்விகளை வந்து குரூப் வழியாவே நம்ம அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன். அது சிறப்பா இருக்கும். அந்த கேள்விகள் வரும்போது நம்ம என்ன இப்ப நீங்க சொன்னீங்க என்ன நோக்க அறிக்கைங்கிறத வந்து ஃபைனல் யார் என்ன நோக்க அறிக்கை கொடுத்தாலும் ஃபைனலைஸ் பண்ண போது நீங்க தான் ஓரளவுக்கு பண்ண போறீங்க. சோ அதையும் நம்ம ஃபைனல் பண்ணா இது வந்து அதிகபட்சம் இந்த மாசமோ இன்னொரு 10 நாளுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம்னா அதை ஃபைனல் பண்ணிட்டோம்னா ப்ரொமோஷன்ல கொடுக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபர்ஸ்ட் எடுத்து யாருக்கு எது தேவைப்படுது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ நமக்கு ஒரு கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் வரும்போது இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம வைப்ரன் சாரோட கனெக்ட் பண்ணிடலாம். இல்ல வாய்ப்பு இருந்தா உள்ள இப்ப தஞ்சாவூர் கலைச்செல்வன் சார் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அவர் வந்து போன்ல கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்டா ஒரு நாள் வாங்கன்னு சொன்னாலும் சரி,
நான் தஞ்சாவூர் நேரடியா போய் பார்க்கவே தயாரா இருக்கேன். சோ அது அங்க நான் பார்த்து பேசிட்டு உடனே உங்களோட நான் போன்ல கனெக்ட் பண்ணி வச்சுங்களேன். அதனால ஏதோ ஒரு தேவைகள் ஒண்ணு இருக்கிற மாதிரி ஏதோ நம்மளுக்கு ஒண்ணு வந்துட்ட போதுதான் தீர்வு கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தலாம். அது ஒன்றும் மாற்றமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். பட் அந்த இப்போதைக்கு உள்ள தேவை வந்து அந்த நம்மள்கிட்ட 12 பேருக்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து என்ன தேவைக்காக பூர்த்தி பண்ண போறோங்கிறத வந்து இன்னைக்கு ஒரு கேள்வியா இப்படிதான் நல்லா இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்தா இப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அந்த டிஸ்கஸ்லயே ஒரு எல்லாருக்கும் தெளிவான பதில் புரியும் அப்படிங்கறது தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்றேன் சார். நான் ஸோ எம்பிபிஎஸ் டாக்டர் அதை நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மகிட்ட வந்து பேசும்போதே அவனுக்கு 40% ஒரு ஆறுதல் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம எடுத்தோட கேட்க போறோம் உன்னோட நீ வந்து செல்வத்தை பணத்தை நினைச்சு பிசினஸ் பண்ண முடியாது, உனக்கு நோக்கம் இருக்கா நோக்கம் அறிக்கை ரெண்டு கேட்டாவே கிட்டத்தட்ட அந்த தோண்டு விழுந்தவன் ஏஞ்சி நிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு மனபாவம் வந்துடும், ஒரு ஹெல்த் வந்துடும், ஒரு தெம்பு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறது நீங்க சொல்ற மாதிரி பிளட் டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் தான் ரிசல்ட் கொடுக்க போறோம். சரிங்களா? அந்த தெளிவை நீங்க இப்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ரைட் சார், எனக்கு நல்லா இது புரிஞ்சிருச்சு. மத்தவங்களும் புரியலனாலும் உள்ள கேள்விகளை கேட்டா சரியா வந்துடும். இதுல ஏதாச்சும் தவறுகள் தான் சரி பண்ணுங்க சார். இல்ல இப்போ இன்னொன்னு கூட பண்ணலாம். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம இந்த வெறும் மீட்டிங் மட்டும் இல்லாம இந்த 12 பேர் கொண்ட ஒரு ட்ரைனிங் கூட நம்ம செஷன் ரெடி பண்ணலாம். தாராளமா பண்ணலாம் முதல்ல சார். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங். அதான் சார் நான் சொல்ல ஆமா. நினைச்சேன். நம்ம இப்ப நீங்க சொல்ற பேசிக் சூப்பர். மனோபாவத்தை அடிப்படையா நம்ம செல்வந்த நிகழ்ச்சி சம்பந்தமா சாருடைய தலைமை ஏற்று போறோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த டவுட்டை தான் கேபி கண்ணன் சார் டவுட் கேட்கிறாரு. நீங்க என்ன போறீங்களா, எங்க என்னன்னு தெரிய நிபுணத்துவம் உள்ள ஆள் அனுப்ப போறீங்களா, நீங்க போய் நடத்த போறீங்களான்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிற கேள்வி அருமையான கேள்வி. எஸ் சார், முதல்ல கண்டிப்பா. மணி- தேங்க்யூ நம்ம சார். 12 பேர் அடிப்படையில எல்லாம் ஒருமித்த மனநிலையில எஸ்ன்னு வர்றோமா? அது நான் முதல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணல, என்னடா இதுக்குள்ள வந்து நம்ம நிக்கிறோம், இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப சொன்ன பிற்பாடுதான் இதுக்கு சம்பந்தம் உள்ளாலும் நான் தாங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இப்பதான் எனக்கு கொஞ்சமா புரியுது. சம்பந்தம் உள்ள இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதான் பிரபஞ்சம் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கு போல இருக்கு. எங்கேயோ தேடிட்டு கிடந்தது வந்தது மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப நீ சொன்னீங்கன்னா இந்த கடந்த ஆளுகளெல்லாம் என்னடா இந்த ஆளுகள்லாம் கையை விட்டுருக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஆளு நமக்கு எப்படி தெரியும் நம்ம அதுல இருக்கிறோன்னே தெரியாது. அவன் ரிட்டையர்டு விஓ கலைச்சல் எங்கேயோ ஒரு மூலையில கிடக்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் யாருங்கிறத போய் காமிச்சேன்னா ஓ இப்படி ஒரு வேர்ல தண்ணி ஊத்தலாம் போல இருக்குன்னு அவன் நினைப்பான். முதல்ல அவன்கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம். அவன்லாம் வந்து என்ன கான்டாக்டே பண்ணல, அவன்லாம் கிடக்குறது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அந்த ஆளுக்குள்ள போய் என்னப்பா என்ன செய்ய போறேன்னு இப்ப கேட்கலாமான்னு எனக்கு இப்பதான் தோணுது. நாம கம்பெனியை உருவாக்கி நம்ம மத்தவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுங்க, சிவபாலன் சார் நமக்குள்ள ஒரு ட்ரைனிங் வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 hours ட்ரைனிங் ரெடி பண்ணுங்க. கரெக்ட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், இன்னைக்கு வந்து இந்த எம்எம்டிசினா என்ன, அதோட நோக்கம் என்ன, அதோட என்ன, இதை ஃபுல்லா டாக்குமெண்ட் ஆகி இதை முதல்ல நம்ம 12 பேரும் ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம போற இடத்துல நம்ம யூஸ் ஆகும். நம்மளே நம்ம எம்எம்டிசினா என்னன்னு தெரியாம அதனாலதான் நமக்கு நிறைய கேள்வி நமக்குள்ளேயே வருது. நம்ம ஒரு நோக்கம் இது வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட் சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ட்ரைனிங்னா ட்ரைனிங் நேர போய் கொடுக்க போறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ரிச்சுன்னு நான் போட்டிருக்கேன். நான் யாரு கேள்வி கேட்டா நான் பணக்கார நாராயணன் இல்லை, செல்வ சிந்தனை நாராயணன் சொல்ற மாதிரி இந்த எம்எம்டிசினா ஒரு மெண்டாஸ்னா எப்படி இருக்கணும், இது வந்து என்டர்லி டிஃப்ரெண்டா இருக்குன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் 12 பேரும். அது நான் கேட்டாலும் அதே பதில் வரணும், மீதி 11 பேர் கேட்டாலும் அதே பதில் வரணும். முதல்ல அதை மோல்டு பண்ணணும். நம்ம பண்ணிட்டு தென் சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொமோஷன் போடுறது அதுல என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். சிவபாலன் சார் ஓகேவா? ஓகே சார். வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 hours ட்ரைனிங் ப்ரோக்ராம் தயார் பண்ணுங்க. சரிங்க சார். அதுதான் சொல்ல, அந்த இடத்துல நம்ம 2 விதமா நம்ம ஒர்க்கை பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, நம்ம நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு நாம என்ன பண்ண போறோம், இது அடுத்தவங்களுக்கு தேவையில்லை, முக்கியம் இல்லை, அது நமக்கு தான் முக்கியம். 12 பேருக்கு தான் முக்கியத்துவம். சரிங்க சார். அடுத்த பார்ட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம நிறுவனம் மத்த நிறுவனங்களுக்கு என்ன பண்ண போகுது. ரைட் சார். இல்ல, இது ரெண்டுத்தையும் நாம தான் உருவாக்கணும். சார், இங்க இருக்கிற 10 பேருமே டைம் செலக்ட் பண்ணும், என்ன டயத்துல நம்ம பண்ணலாம்னு பண்ணிக்கிறோம். இல்ல நீங்க அவங்களெல்லாம் டைம் செலக்ட் பண்ண விட்டீங்கன்னா உங்களால ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட நடத்த முடியாது. முதல்ல வந்துன்னா இப்ப இந்த நம்மளுடைய எம்எம்டிசி நிறுவனத்தினுடைய சில ஒருங்கிணைப்பாளர்னா சிவபாலன் சார். 12 பேருக்கும் இது உச்சிதமான நேரமா இருக்கும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ஒரு ட்ரைனிங் வைக்கட்டும். அந்த ட்ரைனிங் ஒரு 2-3 தடவை நடத்துவோம். அதுல ஏதாவது இடர்பாடு இருந்தா அப்புறம் கேட்டுட்டு நம்ம டைம் மாத்திக்கலாம்.
நீங்க வேணா அவருக்கு வந்து ஆலோசனை கொடுங்க சார், இந்த டைம்ல வைங்க, அந்த டைம்ல வைங்க. ஆனா நீங்க எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் உகந்த நேரம் கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? ஏன்னா காலையில 3 மணிக்கு எழுந்தோம்னா நைட்டு 10, 11 மணிக்கு படுக்கிற வரைக்கும் என்னுடைய ஷெட்யூல் வந்து எங்க எப்படி என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. புரியுதுங்களா? அவ்வளவு வேலைகள் இருக்குது. ஓகேங்களா? உங்க கூட நான் இங்க இந்த நிகழ்ச்சியில டெய்லி நீங்க உள்ள வந்து நீங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு நான் இன்னொரு வேலையும் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு ஐடியாவை எடுத்துட்டு வேலை செய்றீங்க. ஆனா இந்த இடத்துல அந்த ஐடியாவா இருக்கிறது நானு. அப்ப நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் கொடுக்குற இன்புட் உங்களுக்கு கரெக்டா கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 11 பேரும் நீங்க எந்த பாதையில திரும்பினாலும், இல்ல இல்ல நம்ம பாதை இதுதான்னு உங்களை கொண்டாந்து நிறுத்தணும்னா, நான் அந்த ஸ்டடியான பாதையில நிக்கணும் நானு. எனக்கே இது என்னென்ன இதுன்னு தெரியலன்னு வச்சுக்கங்க. நான் ஒருவேளை இந்த எம்எம்டிசி நிறுவனத்த பணத்தை எதிர்பார்த்தோ, இல்ல நாளைக்கு வரக்கூடிய லாபத்தை எதிர்பார்த்தோ நான் இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னா, நம்ம நிறுவனமும் போய் குழியில தான் விழும். இது அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இல்ல. சரிங்களா? விவேகானந்தர் சொல்றது மாரி, உன்னுடைய நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி. நீங்க நோக்கத்த தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல, உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்ல, உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, எதுவுமே தெரியலனாலும் பரவால்ல சார். உங்க நோக்கம் உயர்ந்ததாக இருந்தா, அது கண்டிப்பா அடைந்தே தீரும். அதே போல தான் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு தொழிலுமே வந்துன்னா, அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தர் முடிவு பண்றாரு. இந்த ஏரியால மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடுகள் இருக்குது. ஆனா இங்க இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல. எப்படியாவது ஹாஸ்பிட்டல உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா, கண்டிப்பா உருவாக்கிட முடியும். ஆனா இதே 5000 குடும்பம் இருக்குது. இங்க ஹாஸ்பிட்டல போட்டோம்னு வச்சுக்கங்க, லாபத்த அள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா, குழில விழுந்துற வேண்டியதுதான். அப்ப என்ன பர்ப்பஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தொழில்ல. சரிங்களா? நீங்க எடுத்து பாத்துங்க. ஜாக்மால இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இலான் மஸ்க் வரைக்கும் எடுத்துக்கங்க. யாருமே வந்து என்னன்னா, பணத்த நோக்கி தொழில் ஆரம்பிக்கல. அது அமேசான் கூட எடுத்துக்கங்க. அமேசான் பார்த்தது மக்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன். நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய Zomato, ஆ Swiggy மாரியான ஆப்பும் சொல்யூஷன். ஓலோ சொல்யூஷன். ஓயோ சொல்யூஷன். ரெட்பஸ் சொல்யூஷன். சரிங்களா? ஒன்லேண்ட் சொல்யூஷன். இப்படி எத வேணா எடுத்துக்கங்க. எல்லாமே சொல்யூஷன் பேஸ்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லி தர வேண்டிய முதல் விஷயம், அவங்க வந்தாங்கன்னா, உங்க வியாபாரம் வந்துன்னா சொல்யூஷன் பேஸ்டு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? புரியுதுல்ல? அங்க இருந்து ஆரம்பிச்சு நாம என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம். அதான் சொல்றேன். எம்எம்டிசி நிறுவனம் வந்து நாளைக்கு வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும் சார். சரிங்களா? இன்னைக்கு அது முழு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லல. ஆனால் இது ஒரு கரு. சரிங்களா? நம்மளுடைய நோக்கம் மத்த தொழில்களை வளர்ப்பது அப்படின்றத நம்ம வச்சிருக்கனால தான், ஒருவேளை நான் அழிஞ்சிட்டாலும், நீங்கலாம் அழிஞ்சிட்டாலும் கூட நாளைக்கு இந்த எம்என்பிசி கம்பெனி வந்து அதை நோக்கி உருவாக்கிட்டே இருக்கும். புரியல? நாம அழிஞ்சா கூட இந்த நிறுவனம் அழியாம இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? இது எதுக்காக ஆரம்பிக்கப்படுதுன்னா, பணத்தை அடிப்படையாக வைத்தோ, இல்ல லாபத்தை அடிப்படையாக வைத்தோ அல்ல. மற்ற நிறுவனங்கள் உயர வேண்டும், முன்னேற வேண்டும். எதற்காக அப்படின்னா, அவர்களுடைய உழைப்பு, அவருடைய பணம் வீணாவதிலிருந்து தடுத்து, மக்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டுவது. இல்ல இப்போ மார்ச் 3ஆம் தேதி என்ன சார் பண்ண போறோம் நம்ம தமிழ்நாட்டுல? போலியோ ஐயா. போலியோ டிராப் கொடுக்குறோம் இல்லையா? ஆமாங்க, போலியோ டிராப். இல்ல அது ஓகே. நான் சொல்றது என்ன, போலியோ டிராப் தர போறோம். ஆமாங்க. இது வந்து ஒரு தடுப்புக்கான நடவடிக்கை. புரியுதுல்ல? அதே மாதிரிதான் நம்ம எம்எம்டிசி நிறுவனம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு தொழில் போலியோவுக்கு போகாம தடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. புரியுதுல்ல? அதுக்கான டோஸ் என்னென்னலாம் கொடுக்கணுமோ இது எல்லாமே நம்ம இப்பதான் உருவாக்க போறோம். எல்லாமே பர்ஃபெக்ட்டா உருவாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப உங்களெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாலாம் எடுத்துட்டு வந்து இது எழுத்துப்பூர்வமா மாறும்போது அது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் ஆயிடும்ன்றேன். புரியுதுங்களா? நாம சொல்றது ஒரு தொழில்ல சக்சஸ் பெறணும்னா 3 ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். 1 எழுத்தாற்றல், 2 சொல்லாற்றல், 3 செயலாற்றல். இந்த 3யும் நம்ம தொழில்ல மட்டும் இல்லன்னா எப்படி ஆகுறது? ஓகேங்களா? அப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஒரு நிறுவனம் நம்மள தேடி வந்துருச்சு. இல்ல ஒரு ஆள் நம்மள தேடி வந்துட்டார். ஐயா என் தொழில வளர்த்து குடுங்கன்னு வந்துட்டாருன்னா, நாம என்னெல்லாம் செய்ய போறோம்னு எழுதியாச்சு நம்ம. நாம தயார் பண்ணிட்டாங்களா ஐயா? இல்லைங்க ஐயா. இல்லையே. இன்னும் இல்லையே. அப்ப அத உருவாக்கணும்ன்றேன் நானு. சரில்ல? இதெல்லாம் நம்ம உருவாக்கும். அதுக்கு தான் நான் உங்க கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னா, போன தடவை நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல நம்மள சுத்தி என்னென்ன தொழில்கள் இருக்குன்னு ஒரு பட்டியல் போடுங்க. போட்டதுக்கு பிறகு அதுல இருந்து சில காமன் ஃபேக்டர் எடுத்து வச்சு,
ஒரு தொழிலை டெவலப் பண்றதுக்கு நாம என்னெல்லாம் செய்யலான்றத நம்ம பட்டியலிட்டலாம். லிஸ்ட் நாளைக்கு ரெடி பண்ணிருக்கீங்க. அதான் நாளைக்கு நம்ம வந்து ஒரு போஸ்டரோ அல்லது ஏதோ ஒண்ணு ப்ரமோஷனோ போட்டா கூட நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா திலகம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்க நாராயண் சார்ட்ட கேட்டுக்கின்றவங்க. ஏங்க அப்ப உங்க நம்பர் போட்டிருக்குது, அது போட்டாங்க, அது என்னன்னு நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கின்றவங்க. சரிங்களா? இப்ப கலைச்செல்வன் ஐயா என்ன சொல்றாரு, இத்தனை நாள் எனக்கு இது என்னன்னே தெரியாம போச்சு, இன்னைக்குதான் தெரியுதுன்றாரு. அப்ப நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கல, நம்ம கம்பெனியை புரிஞ்சுக்கல அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க சத்தியமா புரியாது இது. அதனால முதல்ல நம்ம 12 பேரும் ஒரு நேர்கோட்டுக்கு வரணும் சார். அதுக்கு வந்து சிவபாலன் ஐயா உங்களுடைய பொறுப்புல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நாம அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும், அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும், எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ரைட் கிளியரா சார், சார்? ரைட், கிளியர். ஓகே சார். என்னுடைய கருத்தை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நானு சில ஒர்க்குகள்லாம் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நாராயண ஐயா நீங்க நிகழ்ச்சியை நடத்திட்டே இருங்க. இல்ல சார், நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார், நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி இல்ல, இல்லைங்க, அந்த அடுத்த வள்ளுவர் நிகழ்ச்சி காட்டும் செல்வ நடத்துங்க. சிந்தனை சார், அருமை சார். இது முதல்ல நீங்க சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு நேர்கோட்டுல எல்லாரும் வரணும். ஒருத்தர் பதில் கேட்டா 10 12 பேர் கரெக்டா சொல்லணும். அதை நம்ம நீங்க சொன்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்து அதை டாக்குமெண்ட் ஆக்கிடுவோம். நம்ம எம்எம்டிசினா என்ன, இப்ப நம்ம எப்படி செல்வ சிந்தனைகளை சொல்றீங்களே நீங்க, இதை கேட்டா எல்லாரும் ஒண்ணு போல ஆன்சர் சொல்லணும். அந்த மாதிரி ஒண்ணுக்கு கொண்டு வந்துவோம். அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க இப்போ எடுத்த முடிவு கரெக்ட் சார். அதையே டாக்குமெண்ட் ஆக்கிடுவோம். நீங்க நன்றிங்க. ஓகே சார், நன்றி சார். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவபாலன் சார் நன்றி வரை சொல்லிருங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க சிறப்பான ஒரு தருணம். இந்த தருணத்துல வந்து நம்ம திடீர்னு இந்த கால டைம்ல இந்த மீட்டிங்கை போட்டுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் வந்து இதுல பங்கேற்று எல்லாருமே ஒரு சிறப்பான தகவல் சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நாராயணன் சார்ல இருந்து சரி, ஹாப்பி கண்ணன் சார், குணவாளன் சார், அசோக்குமார் சார், வேலுமதன் சார், அப்புறம் கலைச்செல்வன் சார் கூட இன்னைக்கு ஸ்பெஷலா சொன்ன அருணகிரி சார், திலகம்மா அம்மாள், எல்லாருமே வந்து ஒரு சைடுல ஒருத்தவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோடனே எப்படி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு மேற்கொண்டு அதை பண்ணுவோம். பிறகு என்ன தேதியில வைக்கலாங்கிறத நம்ம குரூப்லயே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதுல வந்து குரூப்ல சில பேர் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த கருத்துக்கள் எல்லாம் கேளுங்க. அதுல கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம வந்து அந்த வாராந்திர மீட்டிங்ல நம்ம வந்து அதை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால குரூப்பை கொஞ்சம் இந்த மைண்ட்ல இன்னைக்கு என்னென்ன கேள்விகள், இன்னும் சில பேர் கேட்க முடியாத கேள்விகள்லாம் கூட இருக்கும், அந்த குரூப்ல கேளுங்க. அதுக்குள்ள பதில வந்து நம்ம பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம், இல்ல அதுலயே கூட பதில் கிடைக்கும். அதை நம்ம ஏற்படுத்துவோம். ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.